பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து ரொம்ப பேஷனேட்டா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்காரு. இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரை வந்து இன்வைட் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஆல் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் ஹெல்ப் மீ டு வெல்கம் ஆல் தி வே ஃப்ரம் சென்னை Mr. Achyuth Narayanan sir and Revathi madam onto the stage. Achyuth Narayanan sir, welcome. The stage, the virtual stage is yours. Good evening everybody. Narasimhan வந்து genuine சொல்ல ஆரம்பிச்சார் நினைக்கிறேன். Thank you so much. We continue to maintain and inspire and looking upon. And thank you Narasimhan and Jansi. Right? சேலம் வந்தது, உங்க வீட்டுக்கு வந்தது, உங்களுடைய பணிகள்லாம் சிறப்பா இருக்கிறது. இன்னும் நல்ல சிறப்பா இருக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். My dear friends, குட் ஈவினிங் எவ்ரிபடி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட எல்லாம் சந்திக்கிறதுக்கு. நாங்கெல்லாம் இன்றைய சேலத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணி நாங்க உங்களை மீட் பண்றது உண்டு. இப்போ நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தானே? த்ரூ ஜூம் கனெக்ட், த்ரூ டெக்னாலஜி நீங்க கிட்டத்தட்ட மோர் தென் 200 பீப்புள் இருக்கீங்க. இப்ப உங்க வீட்டுக்கு பாண்டிச்சேரியோ, கடலூரோ, இல்ல டெல்லியோ, இல்ல யூஎஸ்ஓ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து லாகின் பண்ணிருக்கீங்க. Thanks to the technology, we are all connected together. So the opportunity together, the technology together, and எல்லாருக்குமே யாரெல்லாம் பணம் என்றாங்களோ அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் யூனிக் ஆல்சோ. நரசிம்மன் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி என்னோட பேர் அச்சுத நாராயணன். பேசிக்கலி கம்பெனி செக்ரட்டரி, ஒர்க்ட் ஃபார் டிஃபரெண்ட் கார்பரேட் ஃபார் மோர் தென் 35 years. ஏன் 35 years டிஃபரெண்ட் கார்பரேட்ல ஒர்க் பண்ணோம்? ஒரு 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா வில் ஜம்ப் ஓவர். 10,000 ரூபாய் இன்னொரு இடத்துல ப்ரொமோஷனோட கிடைச்சதுன்னா வி மேக் ஏ ஜம்ப். இந்த மாதிரி மும்பை, டெல்லி, கல்கட்டா, கான்பூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தேங்க்ஸ் டு திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹவ் கம் ஓவர் பேக் டு சென்னை அட் தி இயர் 45. எங்களுக்கு 2 பசங்க. ரேவதி இஸ் ஆல்சோ சிட்டிங் அலாங் வித் மீ ஹியர். ஏன் இந்த ஸ்டோரி சொல்றோம்னா, this will help you to take a decision. இன்னைக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். டெஃபினட்டா உங்க லைஃப் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களை டச் அப் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் 45 minutesல கண்டிப்பா பண்ணும். ஸோ அப்படி சென்னைக்கு வந்து ஒரு ஏஜ் 45ல, தட் மீன்ஸ் 20 years ஐ வாஸ் சர்ச்சிங் சம்திங் இன் த லைஃப். கார்பரேட்ல ஒர்க் பண்ண வழிய சர்ச்சிங் இன் த லைஃப். அப்பதான் ரியலைஸ் பண்ணோம், இந்த ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், 2 பேருமே ஜாப் கேட்டகரி, பத்தாது. 2 பெண்களை வச்சிருக்கோம், நல்லா படிக்க வைக்கணும். நம்மளுடைய மேரேஜ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்டைலா பண்ணணும்ட்டு. அப்படி இருக்கிற போது எங்களுடைய ஏஜ் 55-60 வரும்போது எங்களுக்கு வந்து ஐ ஷுட் கிரியேட் அவர் ஓன் அசெட்ஸ். இந்த நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சோம். ஸோ அவர் டெசிஷன் இஸ் ஆஃப்டர் ஏஜ் 45. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 23 years பிளஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம்னா, then you can add upon what would be our age group. But thanks to the great product, great opportunity, a great welcome measure from everyone around the globe and India, today we feel by heart young, look young. இன்னைக்கு சொல்லக்கூடிய நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும் யூத்தா இருக்கும். So we welcome all Gen Y at the Zoom call for a wonderful opportunity. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணிருக்கீங்கன்னா அது ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் காட்ஸ் பிளான் யூ ஆர் இன். நெக்ஸ்ட் ஒரு 45 minutes 1 hour கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட ரிலேட் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு, எனக்கும் எவ்வளவு ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறத இது மூலியமா நம்ம கட் டவுன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் வி ப்ரொசீட், இஸ் அ டைம் டு இன்வைட் ரேவதி. ஷி ஆல்வேஸ் வெல்கம்டு பை இந்தியா BWW system as a punch Revati. Here is Revati. Good evening to all. சந்திப்பதே சாதிப்பதற்காக என்ற நற்சிந்தனையுடன் ரேவதி அச்சுத நாராயணன், ஆபீசர் இன் BSNL, ரிட்டையர்ட் வாலண்டரிலி. ஸோ எங்களுக்கு 2 daughters, சொன்ன மாதிரி 2 daughters மேரிட். 13 வயசு ஒரு பேரா இருக்கான், 7 வயசு கிராண்ட் டாட்டர் இருக்கா. ஸோ ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸா தான் உங்கள்கிட்ட நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேச போறோம். ஸோ வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் ஒரு முக்கியமான ஒரு கருவி. பணமே வாழ்க்கை இல்லைனாலும் பணம் இல்லாம எதுவும் நடக்காது. நான் சமூக தொண்டன் இதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு சாரிடார் மாத்திரை கூட வாங்க முடியாது. ஸோ பணத்தால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பணத்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படியோ ஜாபுக்கு போறோமோ
ஸ்மால் பிசினஸ் பண்றோமோ என்ன பண்ணினாலும் அந்த பணம் வந்து விரும்பிய வாழ்க்கையை தருகிறதா அப்படின்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஏன் அந்த மாதிரி இருக்கு, ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னா எல்லாமே ஏறுமுகம். இப்போ ஒவ்வொரு வருஷம் போனாக்க வயசு ஏறுறது, ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்னு. பெட்ரோல் விலை கேட்கவே வேண்டாம், ராவோட ராவா பைசா கணக்கா ஏத்தியே 1 லிட்டர் 100 ரூபாய் தாண்டிடுச்சு போல இருக்கு இப்போ. அது ஒரு ஏறுமுகம். அதே மாதிரி குழந்தைகள் படிப்பா இருக்கட்டும், எது செலவுகளா இருக்கட்டும், பிரச்சனை எல்லாமே வந்து ஏறுமுகம். விலைவாசி கேட்கவே வேண்டாம். அதான் 2 பேர் பேசினாலாம், என்னடி பண்றது, என் பையன் உயரவே மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னு கேட்டான். அதுக்கு அவ சொன்னால, நீ விலைவாசி பேரு குடுகுடுன்னு வந்துருவான் அப்படின்னா. அந்த மாதிரி எல்லாமே ஏறுமுகமா இருக்கிற காலத்துல வருமானம் மட்டும் ஏறுகிறதாங்கனாக்க இப்ப இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு 40% கட்டுங்கிறா, 50% கட்டுங்கிறா, சில பேர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் ஜாபையே இழந்துட்டா அப்படின்லாம் சொல்றாங்க காலத்துல. இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா பணத்தை வந்து நேர்மையான ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அசட் பேஸ்ட் இன்கம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாருங்கள். 2வது, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் எல்லாம், வானவில் உருவாவதற்கு வெயிலும் வேண்டும் மழையும் வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையும் வித்தியாசமானது இல்ல. ஒரு பக்கம் கவலைகளும் சந்தோஷமும் இருந்தால் ஒரு பக்கம் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இல்லையா? சோ பிரச்சனையை சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிப்போம், என்னைக்குமே ரன் எடுத்தது இல்ல. அந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டாக்க அந்த பணம் தான் இல்லையா? சோ வாருங்கள் வாருங்கள் சேர்ந்து முன்னேறலாம் என்று உங்களை அன்புடன் அழைத்து தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் வருவேன் என்று கூறி பேக் டு மை டைமண்ட் ஹஸ்பண்ட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி இன்சைட் த ஃபேமிலி தேர் இஸ் a great partnership. இப்போ நாங்க சென்னையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் டெக்னாலஜிக்கல் பார்ட்னர் சேலத்துல இருக்காங்க. நீங்கெல்லாம் ஆடியன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிங் பார்ட் கடவுள் புண்ணியத்தில் நிறைய கிடைக்கும். ரேவதி சொன்ன மாதிரி ரியல் பிசினஸ், நம்ம எல்லாருமே இங்க கூடி இருக்கிறது ரியல் ப்ராஃபிட். சேலரி வாங்கிட்டு இருக்கலாம், சேலரிங்கிறது இஸ் ஈக்குவல் டு வேஜஸ். அப்படி இருக்கிற போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது பிசினஸ்லாம் கிடைக்கும். நார்மலா பிசினஸ் ஆரம்பிக்கிறது பயப்படுறதுக்கு லாஸ் வரும். ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட்டா லாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட சம்டைம்ஸ் 7 to 9 இயர்ஸ் ஆகும். பட் வில் கீப் ஆன் இன்வெஸ்டிங் த மணி. பட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம டைமை மாத்திரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி நம்ம ஜெயிக்க போறோம்? நாங்கெல்லாம் ஒரு எவிடன்ஸ். லாஸ்ட் 22 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ஒரு 123 rupees இன்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இன்கம் வந்து அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த பர்பஸ் கிளியரா இருந்ததுன்னா டெஃபினட்டா யூ வில் ஆல்சோ சக்சீட். அந்த பர்பஸ் கேன் பி மணி. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மணி இன் அபண்டன்ஸ் இட்ஸ் அவைலபிள். இஃப் யூ லுக்கிங் ஃபார் டைம் இட் இஸ் ஆல்சோ அவைலபிள். எல்லாருக்கும் 24 hours இருக்கிற போது யூ காட் அ பிளென்டி ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி கிடைக்கும். அதே நேரத்தில் இஃப் யூ லைக் த கான்செப்ட் ஃபேமிலி, ஃப்ரீடம், ஹோப் அண்ட் ரிவார்ட், உங்க ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். ஆர் சம்டைம் யூ லைக் த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் அது நிறைய கொட்டி கிடக்குது. அதே மாதிரி ஹெல்த், இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ல டெஃபினட்டா ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இன்னைக்கு வந்து இம்யூனிட்டிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய வார்த்தைகள். ஸோ அந்த ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஹெல்த்தை வந்து நேச்சுரலாகவே எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? சடனாக இன்னைக்கு போய் பர்மா பசார்லேயே பாண்டி பசார்லேயே வாங்க முடியாது, பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ தட் ஹாஸ் டு பி அக்வயர்டு ஓவர் த பீரியட். அதுக்கு எவ்வளவு ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, டேர்ன் ஓவர் பேஸ்டு ஆப்ரேஷன், அதெல்லாம் எப்படின்ட்டு. ஸோ உங்க பர்பஸை கிளியரா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும், ரைட்? அந்த பர்பஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் மோர் பாயிண்ட் இஸ் காமன் சென்ஸ் பிசினஸ். நம்ம எல்லாருக்குமே காமன் சென்ஸ் இருக்கு, அது எவ்வளவு தூரம் அப்ளை பண்றோம் அங்கதான் சக்சஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. பியூர்லி இது காமன் சென்ஸ் அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வெல்த் கிரியேஷன். இது வரைக்கும் வெல்த் கிரியேஷனுங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எந்த ஆபீஸ்லயும் பேசப்படாத சப்ஜெக்ட். ஒன்லி திரு பிரிட் வேர்ல்டு வைட் அது மூலியமா தான் பேசக்கூடியது. அதுக்கு ஒரு புக்கே இருக்கு, பிசினஸ் ஆஃப் 21st century, ரிச் டேட் புவர் டேட். அந்த ஆத்தர் ராபர்ட் கியாசி, அவர் எழுதின வேர்ல்டு எக்கானமிஸ்ட். ஸோ அவர் மூலியமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நிறைய உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். அது ஒரு பெரிய புக்கு, அதுல ஃபியூ பேஜஸ் ஆர் கோயிங் டு பி டச்ட் அப்பான். எப்போதுமே வெல்த் கிரியேஷன் சொல்ற போது அதுல டைம் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவோம். கிராமத்துல அன்னைக்கே பார்த்துருப்பீங்க. ஏன்னா எப்போதுமே 7 ஜென்மத்துக்கு உட்காந்து இவங்க வீட்டுல சாப்பிடலாங்க
அந்த மாதிரி இவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 ஜென்மங்கிறது என்ன மீன் பண்றாங்க? நமக்கு வந்து டயத்தை குறிக்குது. ஸோ when the money is talked about, when asset creation is talked about, definitely it is going to be referred with time also, right? ஸோ அந்த ஒரு asset creation opportunity. இதுக்கு தாண்டி நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. You are looking for entrepreneurship model. You are not willing to go through industrial structure model. So அது வந்து கண்டிப்பா it is available here. நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். We welcome you all for a great opportunity. Now I request Narasimhan to go ahead with the slide. 1 second. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி if you are having a dream and if you want to chase, this is the right place, right vehicle. அதை கண்டிப்பா நீங்க நம்பலாம். நாங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ற போது அதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடையாது. பட் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த ஜூம் கால்லயே plenty of achievers are there. So congratulations first all of you being part of this great session. Chase your dream, but that is very, very important. Next, please. Unleash your potential, very, very important. ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் படைக்கிற போது நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. அந்த சக்தியை தெரியாம தான் இப்படியே சும்மா திண்டாடிட்டு இருக்கோம். யாருக்கோ குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், ரைட்? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ரேங்கிங் வாங்கின பையன் கூட என்ன சொல்லுவான், சார் நான் ஜாப் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்ப்பல. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து we are going to be changing to absolutely growth mindset. அது எப்படின்னு பார்க்க போறோம். அது எப்படின்னா எப்போது இன்னர் மைண்ட் வாட் இட் ஸ்பீக்ஸ், தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபியூச்சர். எனக்கு கூட ஆசை இருந்தது. காலேஜ் படிச்சு வெளில வந்தோடனே ஐ வாண்ட் டு பி பிசினஸ் மேன். நான் கிண்டியில கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அப்பெல்லாம் 15,000 rupees டெபாசிட் கட்டி ஒரு மோல்டிங் யூனிட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சது. அந்த பார்ட்னர்ஷிப்ல யாராவது டெக்னிக்கல் பார்ட்னர் நமக்கு சரியா அமையலைன்னா எப்படி அப்படினால விட்ரா பண்ணிட்டேன். ஒரு 3 மாசத்துல அந்த பணத்தை வேணும்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டு வாங்கிட்டேன். தட் மீன்ஸ் அந்த தைரியம் வரல. பட் அல்டிமேட்லி God has got a plan to take it all of us to the entrepreneurship model, thanks to the great opportunity and thanks to the system. So inner spark உங்களுக்கு என்ன கிடைக்குதோ that is going to be your God's ultimate choice. Next. The opportunity, global opportunity, real business opportunity. நீங்க டிஃபைன் பண்ண வேண்டியது why I am here. Why is very, very important. அதுதான் 95% நீங்க வந்து என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன லாபம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Then what I am going to get, that is also second part. Third is how to go about it, very important. அந்த ஹவுங்கிற பார்ட் யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ they got a set of coaches and mentors. அது வந்து priceless journey. ஸோ அவங்க மூலியமா how to go about it. இல்லை no investment. If you are willing to learn and change, you are in the best place to make it up. Next, please. Again, இந்த ஒரு 45 minutes presentation ஏன் இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிறது இது குளோபல் பிரசன்டேஷன். ஸோ இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எப்படி? மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது அவங்களால சரியா பண்ண முடியாத காரணமே அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லாம இருக்கிறது தான் பார்ட்னர்ஷிப். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையா இங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட். தென் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்பாடா இருக்கணும். உங்களால எது முடியும் முடியாதுன்ற நீங்க தீர்மானமா இந்த கோர்ஸ் ஆஃப் ஜேர்னி யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, யார் உங்களோட டைம் கொடுக்க போறாங்களோ மென்டர்ஸ், அவங்க தே வில் டிசைட் ஹவு மச் யூ ஆர் ஒர்த் ஃபார் இட். ஸோ நீங்க குவாலிஃபை பண்ணிக்கணும் அதுக்கு. அது மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்ட் இஸ் வெரி, வெரி கிளியர். நெக்ஸ்ட் ஒன். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வேண்டாம். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப் சர்டன் இன்ஃபர்மேஷன் கனெக்டட் வித் பிசினஸ் ப்ராடக்ட், ஹவு த மணி இஸ் பீங் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் ஹியர். அப்போதான் நீங்க உங்க டீம்ல வரவங்களுக்கு இன்டர்ன் யூ கேன் டூப்ளிகேட் இந்த பிசினஸை, லேர்ன், தென் ட்ரெயின் த பீப்புள் அண்ட் டூப்ளிகேட் அதர்ஸ். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் யூ வில் கம் அக்ராஸ். இன்னைக்கு நீங்க பாக்குறது மாத்திரம் இல்லை, இந்த பிசினஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, எனக்கு சரியா வருமா வராதா, இந்த சந்தேகங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும்.
நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில வீக்லி ஒன்ஸ் சண்டே எப்படி டெக்னிக்கலி நம்மளை கனெக்ட் பண்றாங்க, நம்ம வீட்டு சோஃபால உட்காந்து we are going to watch it. அப்படி சொல்ற போது இப்ப நாங்க ஒரு 45 மினிட்ஸ் பேசினதுக்கு அப்புறம் somebody may say it may not work for India. இதை 22 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா உண்மை. இன்னைக்கு வந்து we have proved இந்தியாலே கிட்டத்தட்ட 3000 கோடி தாண்டி இருக்கு. குளோபலா 65,000 crores கம்பெனி. இப்பே எலெக்ஷன் ரீசெண்டா முடிஞ்சது. ஒரு கட்சி ஜெயிக்கும், இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் வரும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்க. அது ஒப்பீனியன். ஃபைனலா என்ன ரிசல்ட் வந்தது போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம், அதுதான் ரியல் ஃபேக்ட். ஸோ அந்த ஒப்பீனியன் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து வயசு ஆயிடும். அப்படி இல்லாம we have to go by the fact. நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் we welcome you all. www. அந்த சிஸ்டத்துல போய் பார்த்தீங்கன்னா you will come to know what exactly the correct position is, what is the correct turnover, where is the plan to base, how many people are successful, what I should do, what should be by my monthly income. நீங்க டிசைட் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 13th பேசுறோம்னா என்னோட டர்ன் 13th வரைக்கும் இப்படி இருக்கு, 31ஆம் தேதி அன்னைக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு எப்படி இருக்கணும், அதை நீங்க டிசைட் பண்ணலாம். தட் இஸ் யூ ஆர் given a blank check to decide your income, monthly plan, annual plan, so that there are a lot of supporting system to take care of your mission and vision. Next please. நீங்க கண்டினியூஸா you have to build a case. உங்களோட ஏன் டைம் கொடுக்கணும், யார் கூட்டிட்டு வந்தாங்களோ, ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம். You have to build a case for yourself. Next please. உங்க இன்டெகிரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா ரியல் பிசினஸ், எல்லா பிசினஸும் சரியா ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த இன்டெகிரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் a question mark. அதனாலதான் குளோபலா more than 60 years plus இதை டிஃபைன் பண்ணிட்டாங்க. இன்டெகிரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது ஆரம்பிக்கிற போது சில பேருக்கு கம்மியா இருக்கலாம். ஓவர் த பீரியட் யூ மஸ்ட் பி வில்லிங் டு டெவலப் த குவாலிட்டி. நம்மள்ட்ட என்ன குவாலிட்டி இல்லையோ அதை டெவலப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்தது பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு சென்னையில OMRல நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி இருந்தது. மார்ச் 2020 ஃபர்ஸ்ட் பேண்டமிக் விசிட் ஆனோன்னு சென்னையில, தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? யாரெல்லாம் லீஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருந்தாங்களோ 10 லட்சம் 20 லட்சம் ரெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் தே சரண்டர்ட் த பில்டிங். அப்புறம் ஸ்டாஃபுக்கெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய சேலரி 50% கட்டு, பிகாஸ் ப்ராஜெக்ட்லாம் இல்லை. சில பேர் ஏஜ் 40-45 ஆனவங்களுக்கு வீட்டுக்கு போகலாம், ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாங்க. சில பேர் ஏஜ் 20-25க்கு அப்போதான் என்ட்ரன்ஸ்ல இருந்தவங்களுக்கு அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கிங்கை பார்த்து அசஸ் பண்ணி சில பேருக்கு ஜாப் இல்லைன்ட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 31st May data is 1 crore people lost the job during this pandemic period 2020 and 2021. யாரைக்கும் நான் பயம் காமிக்கல, 1 crore people. பட் உங்களை எல்லாரையும் வருக நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அழைக்கிற காரணம்னா இங்க வந்து 1, 2, 3 எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் சக்சைட் ஆகலாம். பட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் லெவல் ஆஃப் ஆம்பிஷன். how much ambition you are having, how much dream you are having. Next please. All depends upon credential and character. That is also like integrity and accountability. Frequently it is going to be decided. If you are not a decider, then someone who can take a decision on your behalf. Next week you will have a better presentation by better leader also. Finally, next please. Level of ambition, which I already talked about it. In the business, எப்படி ஒர்க் ஆகும்னா உங்க ஆம்பிஷன் லெவலை பொறுத்து ஒர்க் ஆகும். லெவல் ஆஃப் ஆம்பிஷன் இஸ் ஈக்குவல் டு லெவல் ஆஃப் பிலீஃப் வாட் யூ ஆர் கோயிங் டு டெவலப். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு லெவல் ஆஃப் சக்சஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய். இதுதான் ஃபார்முலா ஃபார் சக்சஸ். நெக்ஸ்ட் போலியோ. ஐ திங்க் வில் மூவ் ஆன் டு தட். இங்கேயும் ஃபவுண்டேஷன் பாருங்க. உங்க ட்ரீம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரீம் கனெக்டட் வித் வேல்யூஸ். நம்ம எந்த ரீஜன்ல இருக்கோமோ அங்க என்ன ஃபாலோ பண்றோமோ அந்த வேல்யூஸையும் இட் இஸ் கோயிங் டு பி டச்ட் அப்பான். ட்ரீம், அப்துல் கலாம் சொல்ற மாதிரி வாட் யூ வாண்ட் டு பி இன் லைஃப். கடவுள் உங்க வீட்டு முன்னாடி நிற்கிறார் இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு. உங்களுக்கு கேட்கறாரு என்னென்ன வேணும்னு கேட்கறாரு. தலையை சொரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கடவுளே கிளம்பி போயிடுவாரு. உங்களுக்கு நீடு இருக்கலாம், அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓன் ஹோம் இருக்கணும்.
நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி we were near ஏர்போர்ட், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தோம். டுடே ஆஃப்டர் பிகமிங் ஏஜ் 50+, காட்ஸ் கிரேஸ், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு எடுத்தாப்புல we have a place in கோபாலபுரம்னா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன், பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி வாட் யூ வாண்டட் இன் லைஃப். ஏஜ் இஸ் நாட் அ லிமிட்டிங் ஃபேக்டர், உங்க லெவல் ஆஃப் ஆம்பிஷன். ஸோ ஓன் ஹோம், ஓன் கார். என்ன மாதிரி டைப் ஆஃப் கார்? நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் கூகுளில் போட்டு பார்ப்பீங்க என்ன மாதிரி கார் அந்த மாதிரி காருன்ட்டு. யூ கேன் சிட் அண்ட் டிரைவ் இன் தட் டைப் ஆஃப் கார். இதுக்கு எல்லாமே கடவுள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆம்பிஷன் மாத்திரம் விட்டு கொடுக்க கூடாது. வெக்கேஷன், எந்த ஊருக்கு நீங்க இப்ப வேணா ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கலாம், உங்களை நார்மலா அலோவ் பண்ணா எந்தெந்த ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க? நாங்க லாஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து 22 இயர்ஸ்ல 20 இயர்ஸ் டிஃபரெண்ட் கண்ட்ரி we have traveled, more than 30 countries globally we have traveled. அது பின்னாடி வர ஸ்லைட்ல பேச போறோம். நேம் த கண்ட்ரி we were there. யூரோப், ஆஸ்திரேலியா, தென் அந்த மாதிரி so many places. லாஸ்டா போயிட்டு வந்து இஸ்தான்புல். அந்த மாதிரி விச் எவர் டெஸ்டினேஷன் யூ வாண்ட் டு டிசைட். இதெல்லாம் இந்த ஏஜ்ல இருந்தா பெட்டரா இருக்கும். ஏஜ் 20 to 40 இந்த மாதிரி ஹனிமூன் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு ஏஜ் 60ல போறது வந்து எவ்வளவு டிசைரபிள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த லைஃப், திஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு மேக் இட். சில்ட்ரன் ஃபியூச்சர், என்னுடைய கிராண்ட்சன் தே நீட் நாட் ப்ரிப்பேர் த ரெஸ்யூம். எந்த கண்ட்ரியில வேணாலும் அவங்க இருக்கட்டும், அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தே கேன் கோ ஹெட். தட் இஸ் கால்டு சில்ட்ரன் ஃபியூச்சர். இந்த ஜூம் காலில் இருக்கிறவங்களுக்கு பசங்க டெஃபினட்டா ஏஜ் 5 இருப்பாங்க, 10 இருப்பாங்க, 15 இருப்பாங்க. டெஃபினட்டா உங்க எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கோயிங் அப். சில்ட்ரனோட எஜுகேஷன் இஸ் பிகமிங் அன்லிமிட்டெட். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இப்போ முந்தியெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு பசங்க வரணும், மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னாங்க. இப்போ ஸ்கூலே இல்லை, இப்போ இன்னைக்கு கேஜெட் தான் இருக்கு. ஸோ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 10 கேஜெட் இருக்கு இன்னைக்கு, அவ்வளோ ஃபோன். காரணம் என்னன்னா, தட் இஸ் வாட் யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் சில்ட்ரன் ஃபியூச்சர். மோஸ்ட் சேஃப்டியஸ்ட் மெத்தட். லைஃப் வேணுமா, லைஃப் ஸ்டைல் வேணுமா, தட் யூ டிசைட். லைஃப் ஸ்டைல்ங்கிறது என்ன? ஷாப்பிங் போகிற போது வாட் எவர் யூ வாண்ட், யூ மஸ்ட் ஆஸ்க் த ஓனர் ஆஃப் த ஸ்டோர் டு பேக் இட் குவிக்லி. 2 நாள் 3 நாள் இது பர்ச்சேஸுக்கு எடுத்துக்காம போயிட்டோன்னே ஒரு 1 ஹவர்ல நீங்க பையிங் கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ வாங்கிட்டு வர முடியும். தட் மீன்ஸ் ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், ஒரு சாரி எடுக்கிறோம், ஐ லைக் திஸ், பேக் இட் அப். நம்ம எப்போதுமே ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்குற பழக்கம் உண்டு. அப்படி இல்லாம லைஃப் ஸ்டைல்னா வாட் எவர் யூ லைக் இட், கோ ஃபார் இட். சேவிங்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் இஸ் கோயிங் டுகெதர். எப்போதுமே ரிட்டையர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி டிசைட் பை வாட் கைண்ட் ஆஃப் சேவிங் யூ ஆர் ஹேவிங். பேங்க் பேலன்ஸு சில பேர் பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஜாப்ல இருக்கும் போது, எங்களுக்கெல்லாம் 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, நம்மளெல்லாம் 0 ஆக்கிறது தான் 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க. ஹியர் வி ஆர் டேக்கிங் யூ ஃப்ரம் 0 to hero. ஹவ் அபவுட் இட்? இந்த மாதிரி நிறைய நாங்கள் ட்ரீம்ஸ் உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணலாம். பட் இன்னைக்கு நைட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும் டிசைட் பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது மூலியமா ரீச் பண்ண முடியுமான்னு பாருங்க. டெஃபினட்டா முடியாது. தென் தேர் இஸ் அ வேல்யூ அட்டாச் டு அவர் ட்ரீம் ஆல்சோ. வாட் இஸ் த வேல்யூ? உங்க ஃபேமிலி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இஃப் யூ லைக் யுவர் ஃபேமிலி, என் ஃபேமிலிக்காக நான் என்ன கொடுத்தேன்? ஏஜ் 25, 40 இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க, என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்தேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் லேக்கிங்னு புரிஞ்சுப்பீங்க. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது இது ஒண்ணுதான். நீங்க தப்பா, நான் ஜாபை பத்தி தப்பா சொல்லலை, கன்வென்ஷனல் பிசினஸ் அதையும் தப்பா சொல்லலை. அதெல்லாம் பரமபதம் ஏறுற மாதிரி தான். நீங்க 4 படி ஏறுற மாதிரி இருந்ததுன்னா 10 படி இறக்கி விட்டுரும். ஏதாவது சுச்சுவேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம் சமயத்துல. வெல்பீயிங், ஹெல்த். நீங்க ஹெல்த் பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடியது, அடிக்கடி இதை பத்தி பேசக்கூடியது இதுதான். இன்னைக்கு சண்டே மார்னிங் ஒரு 10 கிலோமீட்டர் மராத்தான் ஓடி போயிட்டு இருந்தேன். நீங்க டிசைட் பண்ணலாம். தட் இஸ் டைம் இருக்கிற போது யூ கேன் மெயின்டைன் யுவர் ஹெல்த். இதெல்லாம் என்னோட ஏஜ்ல 25, 30, 40, 50, 60 அது வரைக்கும் கூட ஸ்பெல்லிங் கூட கரெக்டா தெரியாது. இப்ப we are able to maintain, practice and keep it healthy also. Faith level, எந்த faith level நம்ம ஃபாலோ பண்றோமோ we can continue to follow, right? இங்க யாரும் உங்களை கொஸ்டின் பண்ண போறல. no caste, no creed, no color here, right? ஸோ அந்த மாதிரி ஃபெய்த்னு சொல்ற போது, எங்க ஃபாதர் இறந்து போயிருக்காங்க, நான் கல்கட்டாவில் இருக்கேன் ஜாப்ல. ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு தான் வரணும், ஈவன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும். எதுக்காக சொல்ல வரேன்னா,
Sometimes we have to give up that rituals for want of our job. புரியுதா? அப்படி இல்லாம உங்களுக்கு எது ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்க ஹார்ட்டுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்ய முடியும். ஃப்ரீடம் ஃப்ரம் டெட், கோ அவுட் ஆஃப் டெட்ஸ். எல்லாருக்குமே டெட்ஸ் இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும், அதுல இருந்து வெளியில வரணும். தென் பிரின்சிபிள்ஸ், ஏதாவது நீங்க பிரின்சிபல் ஃபாலோ பண்றீங்களா அதை கண்டினியூ டு ஃபாலோ. நீ நாட் சாக்ரிஃபைஸ் ஹியர். சே ஆஸ் எ கம்பெனி செக்ரட்டரி நிறைய இடத்துல என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க, கார்பரேட் சீல் போட்டுருவாங்க கையோட. நான் கையெழுத்து போற ஒரே வார்த்தை கேட்பேன், எல்லாம் படிச்சு பாத்தீங்களா சரியா இருக்கான்ட்டு. அவரும் தலையாட்டுவார். இதுதான் எல்லா ஆபீஸ்லயும் நடந்திருக்கிறது தான். நிறைய விஷயங்கள் தப்பு நடந்திருக்கு. எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், அப்ப ஜிஎஸ்டி கிடையாது, சேல்ஸ் டேக்ஸ். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, இட் இஸ் ஆல் எகென்ஸ்ட் பிரின்சிபிள், ரைட்? ஆனா கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஐ சைன்ட் இட் ட்ரூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அப்படின்னா அர்த்தம், வி ஆர் ஒர்க்கிங் எகென்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ். லெகேசி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் படித்த படிப்பை என்னோட பேரன் பேத்திகள் கொடுக்க முடியாது. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா அசெட் கிரியேஷன், அதை கண்டிப்பா we can pass on to generation. Spiritual, whatever spiritual we are following, கண்டிப்பா we can continue to maintain. Next please. இது ரொம்ப ரொம்ப crucial. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, this is available in the business of 21st century. யார் உங்களை இன்வைட் பண்ணாரோ அவர் இந்த இதோட புக்கை கூட உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. That is going to play a key role in your deciding factor. ஆனா அந்த புக்கை படிச்சுட்டு தான் நான் ஜாயின் பண்ண துடிக்காதீங்க. ஏன்னா புக்கு படிச்சு இல்லை ஜாயின் பண்ண முடியாது. ஆனா புக்கு வந்து இட் கிவ்ஸ் an idea exactly what exactly you are planning to do it. ஸோ இது ஏன் இந்த ஆஸ்பெக்ட் காமிச்சிருக்காங்க, 4 செக்மெண்டா காமிச்சிருக்காங்க. ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு, தேர்டு கொஞ்சம் பிக் பாக்குறீங்க, அது காரணம் பிக் பிசினஸ் மேன், பிக் பிசினஸ் ஓனர் லைக் டாடா பிர்லா. ஃபைனலி இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் பத்தி பின்னாடி டைம் இருந்தா பார்ப்போம். லெட் அஸ் கான்சன்ட்ரேட் ஆன் ஃபர்ஸ்ட் 3 ஒன்லி. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு முதல்ல டிசைட் பண்றது ஜாபுக்கு போகணும் அப்படின்னு. தப்பு கிடையாது ஜாபுக்கு போறது. ஆனா ஜாபுங்கிறது என்ன? ஜஸ்ட் ஒபே த பாஸ். ஜாபுங்கிறது என்ன? இஎம்ஐ கேட்டகரி, ஈட்டிங் மந்த்லி இன்கம், சம்டைம் எமர்ஜிங் மென்டல் இல்னஸ். இன்னைக்கு சென்னையில ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஃப்ளட் வந்தது. 2-3 கார்லாம் வச்சிருந்தாங்க வேலைச்சேரி சைட்ல, ஐடி இன்ஜினியர்ஸ்லாம். அந்த ஃப்ளட்டை பார்த்துட்டு பார்க் பண்றதுக்கு இடம் கிடையாது, அப்படியே கார் உருண்டு அடையார் ரிவர்ல போச்சு. அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ மென்டல் இல்னஸ் வருது. அப்படி இல்லாம மென்டல் சவுண்டா இருக்கிறது தான் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இ குவார்டர்ல இருக்கிற வரைக்கும் we will go through some situation or not. Age 45 job will be questioned sometime. Then always you will be chasing money. அதனாலதான் சில பேர் வந்து 60 வயசு தாண்டி கூட மஞ்சள் பை தூக்கிட்டு, நீ கூட சென்னையில பாத்தீங்கன்னா பொன்னேரி பக்கம் ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில 6 மணிக்கு சென்ட்ரல்ல ஏறுவாங்க. அவங்க பசங்கெல்லாம் ஏஜ் 40 இருக்கும். அப்பா நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிம்பாங்க. இல்ல நான் எனக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக போறேன் பாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பொத்துன்னு விழுந்து வைப்பாரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் 5 லட்சம் 10 லட்சம் ஆகும். அதான் இ கேட்டகரி வந்து எல்லாரும் நம்மளை திட்டுவாங்க எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிகாஸ் we are a senior citizen, we want you to enjoy the happy life. இ குவார்டர்ல இருக்கிற தப்பு இல்லை, இப்ப இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனா you should look for an alternative because we are looking for the lookers. You are also one of the lookers here, right? And trading your time for money. நீங்க 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ ஒர்க் பண்றீங்க, அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க. That is what that's called wages or salary, but that is not going to be profit. என்ன இருந்தது? உங்களுடைய எஃபர்ட் ஃபுல்லா போட்டு ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. உங்க வீட்டுல ஒரு சேர் இருக்கு, எத்தனை கால் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 4 கால் இருக்கும். ஏன் 4 கால் 4 பேஸ் இருந்தா தான் சவுண்டா நம்ம உட்கார முடியாது. அதே மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சேருக்கே 4 கால் தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஏறிட்டு இருக்கு. ரேவதி சொன்ன மாதிரி விலைவாசி வந்து ஏறிட்டே போகுது. பசங்களுக்கு வந்து உயரலைன்னா அவங்க பேரை வந்து விலைவாசின்னு பேர் வச்சிருக்க, நாளைக்கு நைட்டே உயர்ந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் ஆல்ரெடி 100 rupees plus ஏறி இருக்கு. ஸோ இ குவார்டர்ல இருக்க வரைக்கும் நீங்க ரொம்ப பட்ஜெட் ஓரியன்டா இருப்பீங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து இந்த மந்த் சேலரி எவ்வளவு இன்க்ரிமெண்ட் வரும் இந்த வருஷம், தட் இஸ் கால்ட் ஃபிக்ஸட் மைண்ட் செட். அதுல அப்செட் ஆகிற போது நீங்க ஜாப்ல பர்ஃபார்மரா இருக்க முடியாது.
ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தப்பு நடக்கும். ஸோ உங்களுடைய எய்ம் இந்த ஜாப்ல இருக்க வரைக்கும் செக்யூரிட்டி தான் ஒரே ஒரு எய்ம். இந்த மாதிரி நிறைய நான் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒன் யூ கெட் 100% இன்கம் ஃப்ரம் ஒன் சோர்ஸ், ஆல்வேஸ் தட் இஸ் அ டேஞ்சர். அதுலேயே செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் ரிலீஃப், ரைட்? அவங்க யார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துவாங்க, ஒரு அட்வொகேட், சார்ட் அக்கௌண்டன்ட் ஆர் டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இந்த நேரத்தில் ஐ தேங்க் ஆல் த டாக்டர்ஸ் during the pandemic situation 2020 as well as 2021. Excellent service you have been continuously doing. நிறைய sacrifice பண்ணிருக்கீங்க. இந்த ஜூம் கால்ல நிறைய பேர் இருக்கீங்க டாக்டர்ஸ். we thank you on behalf of Brit Worldwide System. ரைட்? நிறைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி ஸ்லேவரி டு ஷட்டர், ஷட்டரை திறந்தா தான் வருமானம். அது எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, வருமானம் நிறைய வரும் அவங்களுக்கு கூட. ஆனா ஷட்டரை எவ்வளவு நாள் ஒரு பொத்தன் சார், அவங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் போகணும், சீக்கிரம் வந்துருங்க அம்மாங்க. ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி ராத்திரி 12 மணிக்கு போய் நிற்பாரு, வேற மறந்தே போச்சு அப்படிம்பாரு. இன்னைக்கு பர்த்டே, மேரேஜ், ஏதாவது ஒன்று. ஸோ நீங்கள் அந்த பணத்தையே கல்யாணம் பண்ணிங்க, உங்கள் ஆஃபீஸே கட்டிங்க. இதுதான் வீட்டில் கான்வர்சேஷன் பார்த்துருப்பீங்க நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா. அப்படி செல்ஃப் எம்ப்ளாய்டில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் A to Z ஜாப் பண்ணணும். ஒரு 11 மணிக்கு ஆஃபீஸ் போகிறது சந்தோஷமா இருக்கும், நமக்கு பாஸ் இல்லைன்ட்டு. சாயங்காலம் 10 மணிக்கு நீங்களே பூட்டிட்டு வெளில வரபோது ஸ்டாஃப் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. தட் இஸ் கால் செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரி. தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற வரைக்கும் 95% ஆஃப் பீப்புள் ஆர் ஆக்குபைடு ஃபார் 5% ஆஃப் வெல்த் கிரியேஷன். இதுதான் ஹானஸ்டான ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதை அன்அவாய்டபிள், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இதுதான். அதுலேருந்து ஷிஃப்ட் ஃப்ரம் தட் தாட், அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்லேருந்து மைக்ரேட்டிங் டு growth மைண்ட் செட், அதுதான் ரைட் சைட். இப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்க முடியாது. யூ ஹேவ் டு ஸ்லோலி கெட்டிங் இன் டு தட் மோட். அதனால தான் சில பேர் கேட்பாங்க எங்கள்கிட்ட கூட, சார் நான் ஜாயின் பண்ணா 6 மாசத்துல இவ்வளவு வர முடியுமான்னு. கண்டிப்பா வர முடியும், உங்க மைண்ட் செட் பொறுத்து இருக்கு. நீங்க ஒரு அபேண்டன் மைண்ட் செட்டோட வரீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க தயார் நிலையில வரீங்கன்னா கண்டிப்பா முடியும். இல்லைன்னா நம்மளாம் ஒரு ஆர்டினரி பீப்புள் கூட இங்க ரெக்ரூட் பண்றோம். அப்படி இருக்கிற போது எல்லாரும் ஜெயிக்க முடியும். பட் டைம் ஃபேக்டர் டிபெண்டிங் அப்பான் யுவர் ஆம்பிஷன் அண்ட் வில்லிங் டு ஒர்க், தென் யுவர் ஆட்டிடியூட், எல்லாமே மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஸோ கம்பேர்ட் டு லெஃப்ட் சைட், ரைட் சைட் ஒன்லி 5% ஆஃப் த பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. பட் தே ஆர் கிரியேட்டிங் 95% ஆஃப் குளோபல் வெல்த். இங்கே வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தி இன்கம், வி ஆர் டாக்கிங் அபவுட் வெல்த் கிரியேஷன். அதுதான் வெல்த் பில்டிங் காமிச்சிருக்காங்க. அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், we belong to industrial age. அப்போல்லாம் என்ன ஆகும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்கணும், இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா, ஐ பிலாங் டு ட்ரிச்சி ஆர் மதுரைனா பிஹெச்எல் பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட் ஆரம்பிப்பேன். பிஹெச்எலுக்கு நான் சப்ளையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலர்லாம் விட்டுக்கிட்டு கிரெடிட், விசிட்டிங் கார்டெலாம் ரெடி பண்ணிப்பேன். பிஹெச்எல் ஒரு 12 மாசத்துல கண்டிப்பா 4லேருந்து 5 மாசம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. டியூ டு லாக்டவுன்ங்கிறதுக்கு பேலா அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இருக்காது, சேலரி கொடுக்க முடியாது. இதனால தே வில் பி க்ளோசிங் தி ஷோ. அதே மாதிரி ஆன்சலரி யூனிட்டும் க்ளோஸ் ஆகும். பேங்க்ல லோன் வாங்குற போது அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே மாறி இருக்கும். காரணம் என்னன்னா, யுவர் டிபெண்டன்சி பேஸ்ட் ஆன் பிஹெச்எல் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரியல் ஏஜ். இந்த ஹாலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் யூ பிலாங் டு இன்ஃபர்மேஷன் ஏஜ். எது பார்க்குறாந்தா கூட கூகுள் மேப்லாம் பார்ப்பீங்க. கல்யாண பத்திரிக்கை வந்தால் கூட யூ வில் நாட் லுக் அட் த லொக்கேஷன். அது கூகுள் மேப் பார்த்துக்கலாம், அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது we are talking about a business which is a little overhead only and working with 500 plus business owner, not employees. Through them, we are going to duplicate the process of work. What is that? In trading time, we are able to engage the time of the people and get them paid whatever effort they are placing it. So productivity based, effort based income, you are getting it. So left side they cannot form the network. Right side they can form the network. The money, we can keep on talking about it. They can create a legacy, and ultimate their aim is wealth creation. Moving on to conventional method of buying habits. நாங்க கூட பக்கத்துல முருகன் ஸ்டோர்ல ஒரு ப்ராடக்ட் 100 ரூபா கொடுத்து வாங்குவோம். அதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தா
மேபி 30 or 40, மேக்ஸிமம் 50 தான் இருக்கும். இந்த பேலன்ஸ் 50 rupees எங்க போச்சு? நார்மலி வி யூஸ் டு பே த ஹோல்சேலர், ரீட்டைலர், ஷாப்கீப்பர், அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி மெத்தட்ல பணம் போகும். இதுதான் காமன் சென்ஸ் நான் யூஸ் பண்ணேன். லெட் அஸ் see the full picture of that slide. நீங்க இங்க இருக்கீங்க, இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். இது ஒரு கன்வென்ஷனல் மெத்தட், இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடல். ஒரு 8 hours அல்ல 10 hours ஜாபுக்கு டயத்தை கொடுத்து யூ ஸ்டார்ட் மேக்கிங் சேலரி. சேலரி இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். பாருங்க, நீ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம்படி, தட் இஸ் கால்ட் ஜாப். அப்ப என்ன செய்யறோம், நம்ம யார் எம்டியோ யார் ஓனரோ அவருக்கு தான் அசட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் வி ஆர் கில்லிங் அவர் ட்ரீம் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன்ஸ் ட்ரீம். அதே இந்த சைட்ல பாருங்க, இப்படி டாடா பிர்லா அவங்களே என்ன செய்வாங்க, ஒரு கூப்பனை கொடுத்து எங்க ஸ்டோர்ல போய் மந்த்லி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணீங்கம்பாங்க. தட் மீன்ஸ் உங்களை திருப்பியும் அடகு வைக்கிறாங்க. ரைட், இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ரைட் சைட்ல சேலரி வாங்கிட்டு லெஃப்ட் சைட்ல we are paying to the store run by themselves. That means வலது கையில கொடுத்தது இடது கையில போயிடுது. இதனாலதான் சேலரி 1 lakh கிரெடிட் பண்ணா கூட டங்கு 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 டங்குன்னு ஒன்னொன்னா டெபிட் வரும். கடைசியில மெயின்டைன் மினிமம் பேலன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதனாலதான் நம்மளால 5ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளால பேங்க்ல சேவிங்ஸே வச்சுக்க முடியல. இதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். ட்ரேடிங் யுவர் டைம் ஃபார் மணி, அட் சேம் டைம் யூஆர் ட்ரேடிங் யுவர் மணி ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பரமபதமா தான் நடக்கும். உங்களால இன்கம்ங்கிறத கலெக்டிவா பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஃபோலியோ ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னா நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஆர் பிராக்டிசிங் a new model that is called information age model. Ola, Uber, already you are doing it fantastically. Then Flipkart.com, Amazon.com, இந்த பிளாட்ஃபார்ம் எக்கானமியை நீங்க எல்லாம் தரோவா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு 15-16 வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓலால யூ ஆர் என்கேஜிங் ஓலா கேப் மீன்ஸ் யூ ஆர் ஷேரிங் வித் சம்படி. ஃபர்ஸ்ட் டைம் யூ கெட் ஏ டிஸ்கவுண்ட், செகண்ட் டைம் யூ கெட் எக்ஸ்ட்ரா டிரைவ். இந்த கான்செப்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா தான் அவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிலாங்ஸ் டு மோர் தென் 60 years. பட் இதெல்லாம் எத்தனை வருஷம் பாருங்க. ஸோ அப்படி இருக்கிற போது இங்கே காமன் சென்ஸ் we are saying. Let us have the full slide. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு இன்விடேஷன் வச்சாங்கன்னா எவ்வளவு பேருக்கு வைக்கிறாங்க? ஒரு 300 பேருக்கு. தட் மீன்ஸ் எனக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் வருதுன்னா 300 பேரை எனக்கு தெரியும் மினிமம். நார்மலா அந்த 300 பேருக்கு நெட்வொர்க்னா 300 பேரை கண்டிப்பா தெரியும். தட் மீன்ஸ் 900 people. ஒரு ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஹெட் பாத்தீங்கன்னா 100 இருந்து 150 ரூபா. அதுவும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு தான். ஹோட்டல்ல சாப்பிட்டா டோட்டலி அன்லிமிட்டெட். இது ஒரு அரித்மெட்டிக். 1 crore money is going out as an expenditure every day. இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அப்படி இருக்கிற போது 1 crore, இதுதான் காமன் சென்ஸ். 60% நம்ம ஏன் எடுத்துக்கூடாது? தட் இஸ் வாட் அவர் இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் அண்ட் தட் இஸ் கால்டு கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஃபியூச்சர் ஆல்சோ. Connecting the manufacturer and consumer. You are the brand. You and me are the brand. There is no middleman. Number that, if I am using all the product, those who are hosting here, they are using all the product. Leaders who are here, everybody is using the product. We are the brand ambassador. Right? நம்மளுடைய faith level தான் அவங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த கன்விக்ஷனோட அவங்களும் யூஸ் பண்றாங்க. ரெண்டு நடக்குது பாருங்க. On the right side, you just see. I am spending time and I am paying my money, collecting my own product from my own store. எவ்வளவு ஹாப்பினஸ் பாருங்க. ஓனர்ஷிப் என்னோட ஸ்டோர் அப்படின்னு நினைக்கிற போது எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. ட்ரேடிங் மை மணி ஃபார் த ப்ராடக்ட். தென் ஐ காட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 300 பேர் தெரியும். ஈவன் 30 பேர் தெரிஞ்சாலே 90 பேருக்கு கொண்டு வர சான்ஸ் இருக்கு. 300 பேர்னா 900 people சான்ஸ் இருக்கு. தென் யூ ஆர் டைவர்சிஃபைங் தர் பவர் டு through their own network and recommending the quality product, which is a world class with 100% money back guarantee, forming your own network, trading your time and money. Beautiful and நடக்குது. That means we are able to buy back our time. For example, in our organization, more than 10,000 people இருக்காங்கன்னா weekly 1 hour they are devoting their time for their future.
அப்ப I get 10,000 hours per week. எங்கெங்க கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. 24 ஹவர்ஸுக்கு டெய்லி முட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் we are always for want of time. So அதே நேரத்துல இங்க abundance of time you are getting it. Next slide please. Okay, quickly I will go through it. And நீங்க எல்லாம் பாருங்க, நீங்க தான் அங்க இருக்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. We like you like this. Social network plus supply network plus common sense. அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். Common sense. இது வரைக்கும் விளையாட்டு போல விட்டுருப்போம். இப்போ common sense. Then that is equal to business asset. Next slide. This is called Amway. You are seeing the latest Amway. 1 minute. What is the statistics involved in the about Amway? Direct selling, they are the giant, they are the pioneer, they are the leading in the front globally. Sila statistics, old statistics are just I'll go through fast. 65,000 crores globally, and India is more than 3,000 crores. And they are dispersed 60% of the money as a bonus to a lot of people as incentive. And the top 500 companies, US, the Amway is the topmost. Forbes magazine declared is 32 position, and they got the patent running more than 1,200 and pending for approval is more than 1,000. And as I said earlier, very, very special feature is 30 days money back, 100% guarantee. Customer satisfaction guarantee. உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம். Next slide please. Yet another powerful system is called Brit Worldwide. இதுல தாங்க எல்லாருமே டெவலப் ஆயிருக்கும். We thank Brit Worldwide for shaping the leadership, mentorship, then quality of communication, interpersonal skill. இதெல்லாம் எந்த காலேஜிலும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. MBA படிச்சா கூட எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கடைசியில் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட அப்ரூவல் வாங்கி கைடு பண்ணி வாங்கிடுங்க. இங்க நாங்க டெய்லியே படிக்கிறோம் MBA. My business is Amway through Brit Worldwide. Coaching, mentorship, most powerful one. That means unconditional support available to guide you, help you, make you to grow. இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொபைல் ஆப்ஸ், தென் ஆன்லைன் ரிசோர்சஸ், ஸ்மார்ட் டச், யாரும் வந்து உங்களுக்கு கூட்டிருந்தாங்களோ they will be able to share more information. இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் குளோபலி நடந்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல எவ்ரிடே ஏதாவது ஒரு கார்னர்ல நடந்துட்டே இருக்கு. செக் வித் த பர்சன் வாஸ் இன்வைட்டட். ஸ்ட்ரீமிங் ஆடியோ வீடியோ வெரி பவர்ஃபுல். உங்களை மாதிரி யூத் பேசினது, சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ், யூ கேன் லிசன் மோர். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இங்க கனெக்டிங் பார்ட்னர்ஷிப். ஒரு சைடு Amway, they take care of all logistic, compensation program, money, everything. And the other side is training partner, educational partner, Brit Worldwide. And your team is there, and you can start the business as a Amway direct retailer. அதுல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணி you become, after qualifying, you become Amway direct seller, ADS. Right? இதெல்லாம் you can finish it up within 90 days. எல்லாமே we are developing the resources. Next slide. Wonderful products. Products are the backbone of the great opportunity. For a product, Revati is a very, she is thoroughly into the product. We are inviting the expert Revati to share more about the product with 100% money back guarantee. Once again, good evening to all. I'm Revati Achyutanarayanan. The biggest strength of Amway is world-class product. கடலுக்கு அதன் அலைகள் அழகு, ஒரு மரத்திற்கு அதன் இலைகள் ஆர் பூ அழகு, Amwayக்கு அதன் ப்ராடக்ட் அழகு. So world-class product come with 100% satisfaction or money back guarantee. So we have a home care product giving life to homes. Product are the concentrated, efficient, economical and environmental friendly. மண்ணுக்கும் மனிதனுக்கும் தீங்கு விளைவிக்காத ப்ராடக்ட் ஆர் dermatologically tested. We have a home care product la household cleaners இருக்கு, LOC liquid organic cleaner. நான் என்ன சொல்றேன்னா அது லாட் ஆஃப் கேஷ் சொல்றேன். ஸோ LOC இருக்கு, மல்டிபர்பஸ் கிளீனர், டிஷ் டாப்,
wonderful range of product and a Zoom concentrate. Also disinfectant pursuer இருக்கு. லாண்ட்ரி கேர்ல வந்து SA8 லிக்விட், அப்பா வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அதை 4-in-1 கொடுத்துருக்காங்க. நம்ம 2-in-1 கேட்டிருக்கோம். இதை வந்து 4-in-1 கொடுத்துருக்காங்க. ப்ரீ ட்ரீட் பண்ணும், பிரைட்டன் பண்ணும், சாஃபன் பண்ணும், கிளீன் பண்ணும். ஸோ 4-in-1 கொடுத்துருக்காங்க. ஆலா வேண்டாம், உஜாலா வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாது, எல்லாமே அதுல இருக்கு. எவ்ரி திங் இஸ் தேர். 4-in-1 அழகா கொடுத்துருக்காங்க. SI டெலிகேட்டும் இருக்கு. அப்புறம் ஸ்பெஷாலிட்டி கிளீனர்ஸ்னு கார் வாஷ் இருக்கு, சிலிக்கான் கிளேஸ் இருக்கு. அதை தவிர அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்சா 18 இருக்கு, விச் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். பர்சனல் கேர் ப்ராடக்ட பார்க்கும்போது ஹெட் டு ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு. ஹேர் கேர், ஓரல் கேர், பாடி கேர்னு கொடுத்துருக்காங்க, விச் நீட்ஸ் ஆல் யுவர் பர்சனல் நீட்ஸ். ஆல்சோ மென் க்ரூமிங் இருக்கு. பியூட்டி கேர் ப்ராடக்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட்ல ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகரிஸ்ல இருக்கு. இப்ப நான் பார்க்கும்போது என்னோட ஏஜ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மயக்கம் போட்டு போயிருக்கீங்க. 20+, 40+6. இந்த 40 yearsல ஐ நெவர் வென்ட் டு பியூட்டி பார்லர் அட் ஆல். ஃபுல்லா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், ஆர்டிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஒன்லி ஐ எம் யூசிங். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல ஐ வில் கம் பேக். அதுக்கப்புறம் ஹெல்த்தி வே ஆஃப் குக்கிங், அதுக்கு வந்து ஆம்பே குயின் கொடுத்துருக்காங்க அழகா. லெஸ் வாட்டர், லெஸ் ஆயில்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் ஒண்டர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதை தவிர நம்ம வந்து சமைச்சா மாத்திரம் பார்த்தா நல்லபடியா மூச்சு விடணும் இப்ப இருக்கிற பிரசன்ட் இதுல. ஸோ வி கேன் சூஸ் ஃபுட், வி கேன் சூஸ் கிளாத், எவ்ரி திங், பட் வி கேனாட் சூஸ் ஏர். ஸோ ஹோம் ஏர் பியூரிஃபையர் அட்மாஸ்பியர் மினி அப்படிங்கிற ஒரு ஹோம் ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அது தவிர கார்ல போன அட்மாஸ்பியர் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கன்சியூமர் டியூரபிள்ஸ் இருக்கு. நம்ம ஹெல்த் ஹைஜீனிக்கா வச்சுக்கிறது, ஹெல்த் ஹோம் ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு இருக்கு, பர்சனல் ஹைஜீனிக்கு இருக்கு, நம்மள அழகா வச்சுக்கிறதுக்கு இருக்கு, ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு இருக்கு, எல்லாமே நம்ம அழகா வச்சுக்கிறதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. எவ்ரி திங் இஸ் தேர். அந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்ப் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த வேர்ல்டு மோஸ்ட் சர்ச் வேர்ட் இஸ் இம்யூனிட்டி. அந்த வேர்ல்டு பாஸ்வேர்டுனே சொல்லலாம் அந்த இம்யூனிட்டி. அதை வந்து நியூட்ரியேட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ல ஒண்டர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நியூட்ரியேட்டை பத்தி நான் சொல்லியானோ, இட் இஸ் a number 1 selling vitamins and dietary supplements. More than 86 years rich in experience in this field. Product, it is the only global company which grows, harvests and processes in its own certified organic farm spread across the continent. Seed to supplement, total control. Product are rich in phytonutrients. So எல்லாமே பிளான்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ்ல எவ்வளவு அழகா அந்த ப்ராடக்ட். என்னத்தை சொல்லுங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கும். இல்ல பக்க விளைவு வருமா அப்படின்னு கேட்பா. பக்க விளைவுலாம் வராது, பக்கத்துலதான் விளைவு வரும். சோ விலையை கொண்டு பார்த்தால் பலனை தெரியாது, பலனை கொண்டு பார்த்தால் விலை மதிப்பற்ற பொருட்கள். நியூட்ரியேட் விலை மதிப்பற்ற பொருட்கள். நான் என்ன பொதுவா சொல்றேன்னா, ஆடிக்காரை போவது பெருமையிலே ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருப்பதுதான் பெருமை அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஆஸ்பத்திரி வாசல்ல காலை வச்சாலே 5 லட்சம் 10 லட்சம் வைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதான் சொன்னா ஒரு ஆடு போட்டானா, வாங்க வாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரி ஆட் போட்டானா, பேஷண்ட் கேட்டானா நான் இருப்பேனான்னு கேட்டானா. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட இம்யூனிட்டி ரேஞ்ச நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒண்டர்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். ஜஸ்ட் ஐ வில் டச் ஃபாஸ்டா முடிச்சுறாங்க. இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் வீக் இம்யூனிட்டியா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பாடி பெயின் இருக்கும், ஃபீவர் வரும், சோர் த்ரோட் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும், ஸ்னீசிங், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஃபெட்டிக், வீக்னஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு கோவிடுக்கு உள்ளான சிம்டம் கூட இருந்ததுனால, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம நியூட்ரிலேட்ல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட்ல பார்க்கும்போது ஆல் நியூட்ரிலைட், ஆல் பிளான்ட் புரோட்டீன். அது என்ன பண்ணும், which fight against viral and bacterial infection. ஸோ எல்லாருக்குமே பாடி செல்லான ஆனது, எல்லாருக்குமே அது தேவை. என்னென்ன ஐடியல் வெயிட்டோ அதுல வந்து 1 gram per kg நம்ம கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். 60 நான் 60 kg இருக்கிற நான் 60 gram ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இது வந்து பியூர் வெஜிடேரியன், பிளான்ட் பேஸ்ட், ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் கம்ஸ் நியூட்ரிலேட்டட் டெய்லி 13 vitamins and 11 minerals இருக்கு. அதுல என்ன இருக்கு, என்னென்ன முக்கியமான இம்யூனிட்டி கன்சர்ன் மட்டும் நான் அதுல சொல்றேன். இதெல்லாம் பேசினா இன்னைக்கு நாள் பூரா பத்தாது. அதுல பார்க்கும்போது 40 mg of vitamin C இருக்கு, vitamin B6, vitamin D, vitamin E, which supports immunity. Also minerals பார்க்கும்போது folate, அதாவது folic acid, selenium, zinc. எல்லா இடத்துலயுமே விட்டமின் C பத்தி பேசுறாங்க, ஜிங்க் பத்தி பேசுறாங்க, செலினியம் பத்தி பேசுறாங்க. எல்லாமே நமக்கு வந்து பிளான்ட் பேஸ்ட்ல அழகா ஒரு விட்டமின் டெய்லி ஒரே ஒரு டேப்லெட், இந்த விட்டமின் 11 மினரல்ஸ்
அண்ட் 13 விட்டமின்ஸ் ரெண்டையும் கூட்டுங்க 24. டோட்டலா 24 நியூட்ரியன்ட் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்ம 24 மணி நேரத்துக்கு தேவையான நியூட்ரியன்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் அந்த நியூட்ரிலேட் டே. அடுத்தது இந்த நெக்ஸ்ட் கம்ஸ் நியூட்ரிலேட் கார்லிக். அது என்ன பண்ணும், டிஃபென்ஸ் ஃபைட்டிங் பவர் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். நிறைய அதுக்கு மெடிசினல் இருக்கு. அது வந்து நம்ம பூண்டு நிறைய பேருக்கு தெரியும், அதை பத்தி நிறைய மெடிசினல் இருக்கு. இட் இஸ் இம்யூனிட்டி பூஸ்டர். நெக்ஸ்ட் கம்ஸ் விட்டமின் சி செரி பிளஸ். முன்னால வந்து நேச்சுரல் சீன் கொடுத்தாங்க, 40 mg தான் இருந்தது அதுல. ஆனா இப்போ வந்து விட்டமின் சி செரி பிளஸ்ல 400 mg விட்டமின் சி அழகா கொடுத்துருக்காங்க. அது 8 hours சஸ்டைன்ட் ஸ்லோ ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க. which is an antioxidant which supports immunity. It cannot be stored in the body. Everybody we have to take that vitamin C. vitamin C எல்லாமே வந்து வெளியிலயும் பேசப்படுகிறது, எல்லாமே எல்லா இடத்துலயும் இந்த விட்டமின் சி பத்தி பேசாதவா கிடையவே கிடையாது. அதே மாதிரி நமக்கு இன்னொன்னு என்ன இருக்குன்னா நியூட்ரிலேட் இக்னிஷியா சிட்ரஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. அது வச்சு பவர் ஆஃப் 3 blend of 3 natural sources supports base immune system. Also it has a play role in WBC and T cells. Supports in என்ன பண்ணும், அது WBCக்கு என்ன பண்ணும், இருக்கிறத காப்பாற்றும். போராது இருக்கிற WBCயை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இட் வில் இன்க்ரீஸ் த WBC. ஸோ WBC அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த WBCயை ஸ்ட்ரென்தன் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி அதை தவிர நமக்கு நியூட்ரிலேட்டட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ், அதாவது பெஸ்ட் ஆஃப் நேச்சர் பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் போக பெஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் விஸ்டம்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல நமக்கு நியூட்ரிலேட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ், அதுலயும் நமக்கு நமக்கு இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கம்ஸ் துளசி. எல்லாருமே துளசியை பத்தி கேள்விப்படுங்க, எங்க போனாலும் ஏதாவது துளசி செடி இருந்தா 2 பேரு அதை பறிச்சு வாயில போட்டுக்காத மனுஷா கிடையவே இருக்காது. ஆனா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அழகா ஒரு டேப்லெட்ல 100 ட்ரை லீவ்ஸ் உள்ள ஒரே டேப்லெட்ல துளசி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆல்சோ அடாப்டட். இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் நிறைய இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய கத்துக்கலாம். கத்துன்னு நமக்கு எப்படி மக்களுக்கு நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கு எப்படி ரெஃபர் பண்ணலாங்கிறது நிறைய ட்ரைனிங் மூலமா நிறைய கத்துக்கலாம். டியூ டு வாட் ஆஃப் டைம் ஒன்லி ஹைலைட் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் த ஒன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் கம்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த். ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் எப்படி கொடுக்குறாங்க, வசாகா மல்லேத்தி சுரசா, ஆடாதடா எல்லை அண்ட் அதிமதுரம் அண்ட் சுரசான ஒரு வகை துளசி, அதுல ஒரு காம்பினேஷன்ல ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்ல ஒரு அற்புதமா கொடுத்துறாங்க. அந்த வசாக்கா என்ன பண்ணும், ஆடுதொடா இலைங்கிறால அந்த வசாக்கா வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும், முல்லேத்தி அதிமதுரம் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும், சுரசா வந்து ஓவரால் இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கும் சேர்த்து அந்த ஒண்டர்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, காஃப் கோல்டு எல்லாத்தையும் அது வந்து செஸ்ட் கன்ஜெஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஒண்டர்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இதை தவிர இது வந்து நான் வந்து சொன்னது மினிமம் இம்யூனிட்டி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ல சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2 days பேக் ஐ அட்டெண்டட் ட்ரைனிங் அபவுட் தி போஸ்ட் கோவிட் ரெக்கவரி. ஏன்னா இந்த ஜூம் கால்ல யாராவது இருந்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரே ரீசனுக்காக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத மட்டும் ஐ வாண்ட் டு ஷேர். போஸ்ட் கோவிட் ரெக்கவரிங்கிறது ஒரு ட்ரைனிங்கே எடுத்தாங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது. அது கோவிட்னா என்ன பண்ணும், என்ன சிம்டம் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி அதை ட்ரீட் பண்றாங்க, என்னென்ன சிம்டம் இருக்கும், அப்புறம் அது மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, ரொம்ப அழகா இருந்தது இந்த ட்ரைனிங். நிறைய திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் கோவிட் ரெக்கவரியில என்ன ப்ராடக்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் பிடிஓ ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட். அதனாலே நான் புரோட்டீனும் டெய்லியும் சொல்லிட்டேன். இப்போ ஒமேகா என்ன பண்ணும், ஆன்டி இன்ஃபிளமேஷன். நிறைய பேருக்கு சில பேருக்கு என்ன பண்ணுமா, அந்த போஸ்ட் கோவிட்ல இந்த பிளட் கிளாட்டிங் இருக்குமா, பிளட் கிளாட் ஆயிடுமா. அந்த மாதிரி ஆகும்போது சம் பேஷண்ட்டுக்கு பிளட் கிளாட் ஆகும்போது இந்த ஒமேகா 3 நம்ம கொடுக்கும்போது இட் வில் ஆக்ட் அஸ் த பிளட் தின்னரா ஆக்ட் பண்ணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா 13 டெய்லி ஒமேகா. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி செரி பிளஸ் சொல்லிட்டேன். 2வது அஸ்வகந்தா. நிறைய இந்த கோவிட் சொல்றதே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவா வந்து சைக்கலாஜிக்கலா நிறைய ஒரு அதை பத்தி உள்ள ஒரு அஃபெக்ட் ஆனவா நிறைய பேர் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஐயோ குழந்தைகளுக்கு வந்துருமா, அவளுக்கு வந்துருமா, நம்ம இப்படி ரெக்கவர் ஆகி வந்திருக்கோமே, இதை தொட்டா குத்தமா இருக்குமா, அதை தொட்டா இருக்கும், எல்லாம் ஒரு பயம், ஒரு இது அன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே இருக்கும். அந்த அவங்களுக்கு வந்து மெயினா வந்து அஸ்வகந்தா அது என்ன பண்ணும், அன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணி நர்வ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணி அழகா பாடி எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம். ஒண்டர்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேருக்கு வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் சில பேருக்கு ஃப்ளம் இருக்கும், காஃப், அதெல்லாம் கண்டினியூ ஆகுமா. இவன் இந்த அது நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தா கூட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் முன்னால சொன்ன ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வசாகா மல்லேத்தி சுரசா கொடுக்கலாம். இன்னும் சில பேர் அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பா மில்க் திசில் பிளஸ், நியூட்ரிலைட் மில்க் திசில் பிளஸ் கண்டிப்பா கொடுக்கணுங்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து லாட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும், நிறைய டாக்ஸின்ஸ் உருவாகும் வயிற்றுல. அந்த மாதிரி ஒரு டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம அந்த மில்க் திசில் பிளஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணுமா, டைஜஷன் சரியா இருக்காதான், வயிறு உபசமாறுது, ஜீரணிக்கிறது, சாப்பிட பிடிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி சில டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்குமா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆமலாக்கி, பிபித்தாக்கி, அரித்தாக்கி, ஆமலாக்கினா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், அதுல பண்ணி ஏவிஹெச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இந்த டைஜஷனுக்குன்னே ஒரு தனியா ஒரு ஹெர்பல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கால்மேக் D+, அது வந்து ஃபார் இம்யூன் சிஸ்டம் அண்ட் போன் ஹெல்த்துக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்தது வந்து லாஸ்டா வந்து செவன்பிராஷ் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் இம்யூனிட்டிக்கும் எனர்ஜிக்கும் முக்கியமான ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இவ்வளவு ப்ராடக்ட் நமக்கு நியூட்லைட்ல நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கிறதும் இல்லாம நிறைய பேருக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஏஜ்ல வந்து என்னோட ஏஜ்ல இருக்கிற கிளாஸ்மேட் எல்லாம் பார்த்தாக்க ரொம்ப தே ஆர் சஃபரிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதுல ஒருத்தி கோவிட் அஃபெக்ட் ஆகி பிளட் கிளாட் கூட இருக்கு. இதை நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இருந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசியிருக்கேன். இப்போ ஹெல்த் அசஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்களா, போட்டு she has started using some products also. So wonderful range of product. இந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணினதுனால இன்னைக்கு உங்கள் முன்னால் சாதனையாக இருக்கும். ஸோ ஒண்டர்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்டை பத்தி பேசிட்டு ரெண்டாவது ஒரு சாதனையாளராக இன்னைக்கு இருக்கோ காரணம்னாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதான் ஒருத்தன் கேட்டானா, ஆக்ஸ்னா என்ன, ஃபோர்டுனா என்னப்பா அப்படின்னா, ஃபோர்டுனா வண்டின்னு சொல்லிட்டானா, ஆக்ஸ்போர்டுனா என்னன்னு கேட்டானா, உடனே அவன் என்ன சொன்னா, மாட்டு வண்டின்னு சொல்லிட்டானா. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவரா இருந்தா கூட இந்த பிசினஸ் கண்டிப்பா எல்லாராலையும் பண்ண முடியும். Grab it over my diamonds. Okay, great. 2 minutes to complete. நான் சொல்ல போற சொல்லுங்க arithmetic. Next please. Okay, இது ஒரு arithmetic. யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க. Don't worry about it. இது வந்து இன்கம் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஃபர்ட் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல பிவின்னு கிரைட்டீரியா இருக்கு. ஏன்னா குளோபல் ஆபரேஷன்ங்கிறதுனால 80 PV is equal, 1 PV is equal to 80 rupees. Taxes and duties எல்லாம் சேர்த்தீங்கன்னா around about 100 rupees. There are different levels இருக்கு. That is called building blocks. 3%, 6%, 9%, and 12%, 15, 18, 21. Okay. Day one then we can start making income. When you self-use the product and share the product, you start making income. First level, say about 200 PV, volume on the 20,000 rupees, you are connecting the customers and self-use. That will fetch about 3,200 rupees income. Next, please. The partners ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்பே சைட், பிரிட் வேர்ல்டு வைட் அண்ட் நீங்க இருக்கீங்க. யார் உங்களை ஸ்பான்சர் பண்ணாங்களோ அந்த அப்ளைன் டீம் இருக்காங்க. இந்த மாதிரி 200 rupees, I mean 200 PV, 20,000 rupees worth a team of 12 people பண்ற போது 24,000 rupees, 2 lakh volume create ஆகுது, 24,000 rupees level of income. இதையே ரிப்பீட் பண்ணி பார்ட்னர்ஷிப் ஒரு 50 பார்ட்னர்ஷிப்போட ஒரு 200 PV பண்ற போது you are creating 10 lakhs volume, 1 lakh level of income. 1 lakhங்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபிகர். கோர் பிளஸ் இன்கம்னு புதுசா வந்திருக்கு. அந்த யார் கூட கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் இன்கம் you will get around 1.45 lakhs income starting from 1 lakh to depending upon the structure. இதே டபுளா பண்ற போது you are called ruby volume and 20 lakhs volume you are creating double and 2 lakhs plus income you can make it. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி you are given a blank check, you can fill it up whatever amount you want to fix it up. நீங்க இந்த arithmetic பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. as you start, எப்படி சைக்கிள் ஓட்டுற போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பார்ட்ஸையும் தெரிஞ்சுட்டு சைக்கிள் ஆரம்பிக்கல. 2 வீலர் ஓட்டுற போதும் அப்படிதான், கார் ஓட்டுற போதும் அப்படிதான். யூ ஸ்டார்ட் த ஜேர்னி அண்ட் ஜாயிண்ட்லி அண்ட் டுகெதர் வி கேன் மேக் இட் ஹேப்பன். இந்த மாதிரி ஆம்பிஷியஸ் லெவல் இஸ் கால்டு டைமண்ட். அந்த டைமண்டுக்கு 6 பார்ட்னர்ஷிப். இதே 10 lakhs வால்யூம் ஈச் பார்ட்னர்ஷிப் கிவிங் 60 lakhs வால்யூம் வரும்போது யூ ஆர் கால்ட் டைமண்ட். உங்க ஆவரேஜ் இன்கம் 5 lakhs per month. That is what we are tracking at the moment. Next, please. So income opportunity at a glance. இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சது புரியலையோ, at a glance founder platinumத்துக்கு you are capable of earning income 4+ சேர்த்து annual income somewhere 18 lakhs you can make it. Emerald income, founder emerald income average 35 lakhs per annum you can take it. Diamond, founder diamond income average 65 lakhs plus you can make it. Next slide please. இதெல்லாம் நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா www.ambe.in எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆர் ஷீட் கேட்டீங்கன்னா அது இந்த பிசினஸ் சார் இது பிரமிடா நான் பிரமிடா,
நீங்க எல்லாம் ஆரம்பிச்சீங்க 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க, நாங்க இப்பதான் ஆரம்பிக்க போறோம்னு. இந்தியா பாப்புலேஷன் எங்கேயாவது குறைஞ்சிருக்கா? நான் பேசிட்டே இருக்கிற போது கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 150 கோடி பாப்புலேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனை காலேஜ்ல எத்தனை பேர் வெளியில வராங்கன்னு யோசிச்சு பாருங்க. டுடே வி ஆர் ஏபிள் டு ரெக்ரூட் average 200 people per month, people who are jobless, people who are a student. So for example, A is a platinum வச்சுப்போம், அவர் 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சக்சீட் ஆறாங்க. And the person who has given opportunity, they are called next level, they are called emerald. 3 பேருக்கு பார்ட்னர்ஷிப். அவங்க வந்து ஆம்பிஷியஸா ஒர்க் பண்றதுனால they are able to give the partnership to the 6 people. So இங்க வந்து position based income இல்ல, performance based income. That means only in the job and the hierarchy உண்டு. MD, general manager, production manager, accounts manager, then assistant இப்படி எல்லாம். இங்க வந்து student can surpass the teacher. யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களை விட நீங்க அதிகமா சம்பாதிக்க முடியும். டீட்டெயிலா உட்காருங்க. After you get started, that all you do it. Next, please. That foreign trip, that is very, very important in a family, freedom, hope and reward. So no, there are a lot of awards, a few awards Revati would like to share. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்றார்கள்ல, நாங்க திரவியத்தை தேடிவிட்டு திரைக்கடல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2002 முதல் தொடர்ந்து ஆம்பே கொடுக்கிற அந்த ஃபாரின் ட்ரிப், அச்சீவர் ட்ரிப், ஆம்பே லீடர்ஷிப் செமினார்னு ஃபுல்லா 2002ல இருந்து 2019 வரை டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வெயிட் பண்ணியிருக்கோம். 2002ல ஸ்டார் குரூஸ், 3ல பட்டாயா, 4ல வந்து விங்டன், 5ல வந்து கோலாலம்பூர், 6ல வந்து மெட்ரோஸ், 2007ல பீஜிங், சைனா கிரேட் வால், 2008ல புக்கட் ஃபேமிலி ட்ரிப், 2009ல பினாங், 2010, 2011 டூரிஸ்ட் சுவிட்சர்லாந்து, 2018 மெல்போர்ன், 2012 மெல்போர்ன், 2013 பேங்காக், 2014 டொரண்டோ, நயகரா ஃபால்ஸ், 2015 பாரிஸ் ஈஃபில் டவர், 2016 பாலி இந்தோனேஷியா, 2007 துபாய், 2018 சிங்கப்பூர், 2019 இஸ்தான்புல். இதெல்லாம் அவங்க ஆம்பே செலவு. You are a guest for them, you are a hero, heroine. So if you build the business in India, you can enjoy outside India. அதான் நான் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறேன் பாருங்க. இதுல இருந்து all expenditure makes an income. So every expenditure, whatever you are making in the Murugan store or anything, you are not making income, but here you make an income out of every expenditure. Next, final slide. Right, why this business? நிறைய பேர் முதல்ல இருந்து இருக்கீங்க. இது little maintenance cost for you, no startup cost, and work from home, technology oriented, and if you are ambitious, you can grow big time. No geographical barrier, e-commerce based and recession inflation proof business, and it's a FMCG product. Right, பல் தேய்க்கிறது குளிக்கிறது என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு தான் business நிக்கும். And there are a lot of departments here, health and skin, so many other things are there. Personal growth and recognition is waiting for you. And if you are looking for a great potential to grow, this is the best place. இது உங்க ஜாப் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம, கன்வென்ஷனல் பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுடைய அன்ப்ரொடக்டிவ் டைமை கொடுக்கலாம். அண்ட் பர்சனல் கோச்சிங் அண்ட் மென்டர்ஷிப் இஸ் phenomenal here. Final slide, please. Okay, சொன்ன மாதிரி ஏற்கனவே if you are hungry for success in the life, we are with you. You must be open-minded, willing to learn and change. And ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியா இருந்தா a huge success is waiting. Then listening and learning is the most essential thing here. And association, this is the best place you can associate here. And if you want to commit to grow, you need to spend time 15 to 20 hours. And what type of this is owning your own business, and no risk is there. Own your own business, highly consumable product. Your success is always built on other success. Leveraging your time and effort, very, very important. Check with the person who has invited you, fix up a meeting so that he will take you to the next level of success for you. Nariya books Think and Grow, Reach, Believe and Achieve, so many books are there. Identify your values, what you want here, and continue to build a case why you like to build a business here. Right? It's great talking to you. Really, we enjoy talking. Technology wise, we are equipping ourselves to adapt to the technology. And unga வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க வீட்டுல காபி சாப்பிடாமே first portion, we are just leaving, and see you on top. Thank you so much. Back to host the entire Salem team. We thank you so much.
Wow, excellent presentation. ஸோ ரொம்ப எக்ஸலண்டா நீங்க வந்து அவர் சார் ஸ்டார்ட் பண்றப்பே சொன்னார் வந்து ஜென் ஒய்ன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னாரு. கண்டிப்பா நான் சொல்றனோ இல்லையோ, இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு 350+ பீப்புள் எல்லாருமே அதை விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. யூஆர் டெஃபினெட்லி ஜென் ஒய். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டா பாஸ்ட் 1 இயர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா நம்மளுக்கு வந்து இந்த பிசினஸ் பிரசன்டேஷன் வந்து பாஸ்ட் 1 ஹவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. புதுசா நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேடம் வந்து இந்த பேக் போன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஸோ அந்த ப்ராடக்ட் கேட்டகரி பத்தி ரொம்ப அழகா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ கோயிங் டைமண்ட்ஸ் அச்சுதநாராயணன் ரேவதி மேடம்க்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ். தேங்க்யூ கேம்ஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ புதுசா வந்தவங்க இது பிசினஸ் பிளான் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு இது இருக்கும், இது வந்து நடந்துட்டு இருக்க ஒரு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வந்து இது இன்கம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரூம்ல, இந்த விர்ச்சுவல் ரூம்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்கம் சொன்னாரு. ஸோ அது எல்லாமே பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இந்த ஹால்ல இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போறோம், விட்னஸ் பண்ண போறோம். ஸோ அதை வந்து டு ஸ்டார்ட் வித் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்க மேபி 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே நம்ம நினைச்சோம் அப்படின்னா, எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா முதல் மாதத்துல இருந்தே நம்ம வந்து இன்கம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஒரு பாயிண்ட் வேல்யூ, நிறைய ஸ்லாப் சொன்னார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் வேல்யூக்கும் ஒவ்வொரு ஸ்லாப் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3% அப்படின்னு சொல்லுவோம். அவங்க டீம் சேர்ந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 60,000 ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா 6% அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 9%, 12%, 15% ஒவ்வொன்றுக்கும் அந்த டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 2,400 அப்படின்னா ஒரு 24,000 அந்த மாதிரி டர்ன் ஓவர் பண்ணிருப்பாங்க. ஸோ 12%, 15%, 18% அண்ட் 21%னா 10,000 பாயிண்ட்ஸ், அதாவது நியர் அபவுட் ஒரு 8 lakhs டர்ன் ஓவர் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலா பண்ண டர்ன் ஓவர் கிடையாது, நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய டர்ன் ஓவர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், 3% to 21% ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,000 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேபி ஒரு 45,000, 50,000 அந்த மாதிரி ஒரு இன்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல் த செக் ரிசீவர்ஸ் ப்ளீஸ் வேவ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பலத்த பாராட்டுகள் கொடுத்தோம். ஆல் த செக் ரிசீவர்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லாப் முடிச்சு. அடுத்த ஸ்லாப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் பிளான் பாக்குறவங்க எல்லாருக்குமே எது அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த மந்த்லி ஒரு 1 lakh அண்ட் அபவ் இன்கம் அப்படின்னு. அந்த 10,000 பாயிண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா சில்வர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 3 மாசம் பண்ணா கோல்டு ப்ரொடியூசர், 6 மாசம் பண்ணா பிளாட்டினம் டைரக்ட்ஸ். அந்த பிளாட்டினம் டைரக்ட்ஸ்ல இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க பிளாட்டினம் டைரக்ட்ஸ் அப்படின்னு. அதே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா பண்ணா ஃபவுண்டர்ஸ் பிளான். அதே நம்மளுக்கு வந்து டபுள் த டைம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரூபி டைரக்ட்ஸ். டபுள் த டைம் டர்ன் ஓவர் பண்ணா கண்டிப்பா இன்கமும் டபுள் த டைம், நம்மளுக்கு 2 lakhs அப்படிங்கிற மாதிரி இன்கம் இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பிசினஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம மட்டும் சக்சஸ் பண்றது, நம்ம வந்து நம்ம டீமை வந்து சக்சஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட சக்சஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 டீமை சக்சஸ் பண்ண வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து சஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே வருஷம் ஃபுல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஃபவுண்டர்ஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாமே இந்த ஹாலில் இருக்காங்க. பட் டியூ டு டைம் வந்து நம்ம வந்து அவங்களையும் நம்ம வந்து ப்ளீஸ் ஆல் லீடர்ஸ் வேவ் யுவர் ஹேண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம். புதுசா வந்தாலும் பாருங்க எத்தனை பேர் ஹேண்ட்ஸ் வேவ் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாருமே இந்த லெவல் ஆஃப் இன்கம் இருக்காங்க. மந்த்லி ஒரு 1 lakh அண்ட் அபவ் இன்கம் குரூப்ல இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்தது பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய லெவல் கூட எமரல்ட்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எமரல்ட்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட்ஸ் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 3 டீமுக்கு மேல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 டீம்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மந்த்லி ஒரு 1 lakh அப்படிங்கிற இன்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே எமரல்ட்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் வருஷம் ஃபுல்லா பண்ணா ஃபவுண்டர்ஸ் எமரல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எமரல்ட்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் எமரல்ட்ஸ் அந்த ஸ்லைட்லேயே போட்டு காமிச்சாங்க. அவங்களுடைய வருஷ இன்கம் ஆவரேஜ் இன்கம் எவ்வளவு இருக்கும்னா 30 lakhs இன்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு லீடரா நம்ம வந்து ஆல் ஓவர் த தமிழ்நாடு எல்லா இடத்துல இருந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொருத்தர் லீடர் பேரா சொல்றேன். ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் டாக். First, I invite Ravichandran and Selvi from Kanjipuram, all the way from Kanjipuram. Welcome, sir. Unmute. Good evening, everybody. I am Ravichandran. Am I audible? Yes, sir. You can go ahead. Yes, sir. Okay, thank you. So, good evening, everybody. I am Ravichandran, civil engineer from Kanjipuram. So, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட ஃப்ரெண்டு மூலமா எங்களுக்கு கிடைச்சது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வெறும் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 rupees தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்.
பட் பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு நாங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ எங்களால் முடியுதுன்னா உங்களால முடியும். எனக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லணும்னு, சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு இளமையில் தெரியாது, முதுமையில தெரியும் ஆனா முடியாது. பட் இந்த பிசினஸ்ல நீங்க இளமையில இருந்தாலும் முதுமையில இருந்தாலும் நீங்க ஒரு டீமோ உங்க கூட இருக்கிறதுனால when you are a young your team there will be coaches and mentors there to guide you. நீங்க வயசானவங்களா இருந்தா உங்க டீம்ல யங்ஸ்டர் இருப்பாங்க. ஸோ எய்தர் வே யூ கேன் பிகம் சக்சஸ்ஃபுல். ஸோ எக்ஸலண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களால முடியும்னா உங்க எல்லாராலும் முடியும். வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பேர் செல்வி ரவிச்சந்திரன். நான் குடும்ப தலைவியா இருக்கேன். இந்த பிசினஸ்ல சார் வந்து புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சாரும் மேடமும் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸோட கடவுளோட பிளான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. உங்களோட லைஃப்ல கடவுள் வந்து நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறதுனாலதான் நீங்க எத்தனையோ தடைகளை தாண்டி நீங்க இங்க வந்து இப்ப இந்த பிளானை கேட்டிருக்கீங்க. நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட தேவையோ இல்லை உங்களோட கனவோ நிச்சயமா அடைய முடியும். அதை அடைஞ்ச நாங்க எல்லாரும் உங்களுக்கு பிளஸ் பண்றோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Thank you leaders. Next I invite Mr. Somasundaram and Mrs. Malar from Coimbatore. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பேர் சோமசுந்தரம், ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஃப்ரம் கோயம்புத்தூர். மிஸ்ஸஸ் மலர்விழி சோமசுந்தரம், ஹோம் மேக்கர். ஆக்சுவலாக எக்ஸலண்டாக ப்ரெசென்ட் பண்ணார் சார். ப்ரெசன்டேஷன் பண்ண பிளான் பார்த்துட்டு அந்த மாதிரி யூஸ் ஜென்வைஸ்லாம் இது ஜென்வை மாதிரி பிளான் ஜென்வைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவரே ஜென்வை தான். எக்ஸலண்டான பிளான் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக புதுசாக வந்து நல்ல யோசனை பண்ணுங்க. 2 to 3 years நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஜாபோ பிஸ்னஸோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மந்த்லி 1 lakh இன்கம் வர மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ. இல்லை அந்த ஜாபோ பிஸ்னஸ்ல பிரச்சனை ஏதாவது சேலஞ்ச் வந்தாலும் 1 lakh இன்கம் வருதான்னு பாருங்க. இருக்காது கண்டிப்பா. சப்போஸ் மாதம் 1 lakh இன்கம் வர மாதிரி வேற ஏதாவது பிஸ்னஸோ பிளானோ ப்ராஜெக்டோ எஸ் அண்ட் டேட் கையில் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்காது சார். அப்படிதான் இருக்குன்னு வச்சிங்களேன். இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளோ வேண்டியிருக்கு? சம் crore கணக்கில் வேணும். 1 crore or 50 lakhs வேணும். சப்போஸ் 1 crore இன்கம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்காது. இல்லை யாராவது சொந்தக்காரங்க யாராவது ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களான்னு பாருங்க. இருக்காது. இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பேங்க்ல ஷூரிட்டி போட்டு உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பாருங்க. இருக்காது. கண்டிப்பா முடியாது. ஸோ இப்படி எதுவுமே இருக்காதுங்கும் போது சார் சொன்ன மாதிரி சிம்பிள் ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மந்த்லி 1 lakh இன்கம் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இட்ஸ் த ரைட் டைம், ரைட் பிசினஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Next, I invite Mr. K.R.S. Manian and Mrs. Radhika from Chennai. எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் கேஆர்எஸ் மணியன். இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கும்போது இந்த அருமையான பொண்ணான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளான் போட்ட மிஸ் அச்சு சார் ரேவதி மேடம் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடைச்சதுனால எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததுன்னா ஒரு 5,000 rupees எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணாக்க, ஏன்னா பென்ஷன் கிடையாது, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் கிடையாது. 5,000 ரூபாய் என்னுடைய 60வது வயசுல கிடைச்சினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம். பட் ஆனால் என்னுடைய 42வது வயசுலேயே என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் வந்து ஃபுல் டைம் பண்ணிட்டு ஒரு பெரிய இன்கம் இதில் கிடைச்சது. ஸோ வந்து பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண எங்களால் இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணி ஜெயிச்சு நல்லபடியாக இருக்க முடியும் போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மாலை வணக்கம். ராதிகா மணியன், ஃபுல் டைம் மதர், தி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த வியாபாரத்தில் வைக்க வேண்டியது வந்து 3 விஷயம்தான். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க மேல நம்பிக்கை, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க மேல நம்பிக்கை, தென் இந்த ப்ராடக்ட்ஸ் மேலேயும் இந்த கார்பரேஷன் மேலேயும் நம்பிக்கை. சிம்பிளா இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்களும் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. Thank you leaders. Next I invite Mr. and Mrs. Jagannathan and Rajalakshmi from Coimbatore. Mr. Jagannathan and Mrs. Rajalakshmi from Coimbatore. Okay, maybe இவங்க பின்னாடி பார்த்துக்கலாம். Next I invite Mr. Ayub Khan and Ramisha from Chennai. Good evening. என் பேர் அயூப் கான், ரமீஷா வைஃப். பிசினஸ் 1998 இருந்து இருக்கேன். இந்த 98க்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். 1987ல ஒரு 1 கோடி ரூபாய் முதல் போட்டு ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு வேலை வாய்ப்புலாம் நிறைய பேர் கொடுத்து இந்த பிசினஸ் கிடைக்கும் போது கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். பட் வித்தின் 1 or 2 monthsல வந்து ரியலைஸ் பண்ணேன். இந்த ரியலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இன்னைக்கு பிசினஸ் பிரசன்டேஷன் பண்ண அச்சு சார், ரேவதி மேடம் வந்து ரொம்ப தேங்க்ஸ். அருமையா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயம் வெல்ல முடியும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஜெகநாதன் சார், இப்போ நீங்க ப்ளீஸ். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஜெகநாதன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் ராஜலட்சுமி.
இந்த பிசினஸ் நாங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணோம். எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம, எந்த ஒரு நாலேஜ் இல்லாம அந்த பிசினஸ் எடுத்தோம். சொல்ல போனா 0 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இன்னைக்கு. அப்போ ஒரு 4400 ரூபாய் போட்டு ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸை பொறுத்தளவு அப்படின்னு சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிளான் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. நீங்க பிளான் பண்ணுங்க, முடிவெடுங்க, அந்த முடிவு நில்லுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. Next, I invite Mr. Anantakumar and Mrs. Akila from Coimbatore. Okay, good evening, friends. My name is Anantakumar. நாங்க பேசிக்கலி விவசாய பேக்ரவுண்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னோட ஃப்ரெண்டு மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ஒரு நாள் தோட்டல இருப்பேன். ஃப்ரெண்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. எதுக்காக இந்த பிசினஸ் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் மூலியமா கடன்ல அடைக்கலாம், கார் வாங்கலாம்னு சொன்னாரு. ஏகப்பட்ட கடன் வச்சு லைஃப் ஸ்டைல் போகணுங்கிறதுக்காக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே அடைஞ்சிட்டோம். நீங்க புதுசா வந்தவங்க வந்து பாத்தீங்க கேட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரீம் இருக்கு. இன்னைக்கு எக்ஸலண்டான பிளான் பிரசன்டேஷன் சார் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த கிளாரிட்டியான ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவுல வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். கமெண்ட் ஜாயின்ஸ். தேங்க்யூ. Thank you, sir. Next, I invite Mr. and Mrs. Magudapati and Chitra from Coimbatore. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பேர் வந்து மகுடபதி, என்னோட மிஸ்ஸஸ் பேர் சித்ரா. நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேன், மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இன்ஜினியர். நாங்கள் 2 பேருமே இந்த பிஸ்னஸ் வந்து 98 பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு 23 வருஷம் முடிஞ்சு வி ஆர் இன்டு தி பிஸ்னஸ் ஃபார் 24th இயர்ல இருக்கோம். இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுதன் சார், ரேவதி மேடம் மூலியமா பார்த்தீங்க. நியூ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறவங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, இது இன்னைக்கும் சரி ஃபியூச்சர்லயும் சரி, என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அட்வைசபிள் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமோ அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ நம்ம எத்தனை பேத்துக்குமே தேவைப்படுது. அதுக்கு ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நம்ம காமன் சென்ஸ்ல திங்க் பண்ணோம். 3 ரீசன். ஒன்னு வந்து ஒரு லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் பிளெக்சிபிலிட்டி இங்க இருக்கு. உங்களுடைய பிரைமரி சோர்ஸ் இன்கம் டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுடைய ஸ்பார்ட் நீங்க பண்றதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. 3வது, இட் இஸ் எ ப்ரூவன் பிசினஸ் மாடல். ஆக்சுவலா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 61 வருஷமா 108 நாடுகள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்க ஒரு பிசினஸ் மாடல் தான் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபண்டாஸ்டிக்கான ஃபியூச்சர் இருக்கு. டேக் எ ரைட் டெசிஷன். Thank you, sir. Next speakers are Mr. Achyuta Narayanan sir and Mrs. Revati ma'am. ஓகே, தேங்க்யூ நரசிம்மன் அண்ட் டீம். இதுவே பெரிய பிளஸிங். நம்மளை எல்லாரையும் கனெக்ட் பண்ணி சேலம் டீம் வந்து எவ்ரி சண்டே அவங்க வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கேலக்சி ஆஃப் ஸ்டார்ஸ், எமரல்ஸ் அண்ட் ஃபவுண்டர் எமரல்ஸ், நிறைய டைமண்ட்ஸ் கூட வராங்க பின்னாடி. ஸோ அதெல்லாமே பெரிய கை கொடுத்து கண் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம. இல்லைன்னா அது கொடுத்து வைக்கலன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் இன்கம் அண்ட் அதர் திங், ஃப்ரெண்ட்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் வி ஆர் என்ஜாயிங் த ஜேர்னி. யங்ஸ்டர்ஸ், what you have to feel is we can do it, you can do it all. My name is Achyuta Narayanan, basically company secretary by profession. Here is our life partner and women entrepreneur leading in the front, Revati. வெற்றி நிச்சயம்ங்கிற நற்சிந்தனையுடன் ரேவதி அச்சுத நாராயணன், ஆபீசர் இன் BSNL, retired, not by age, by choice. I'm a winning combination. குடும்பத்தில் வெற்றி பெற்றவன் சுற்றத்தாரால் மதிக்கப்படுகிறான். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் சக மாணவர்களால் மதிக்கப்படுகிறான். தேர்தலில் வெற்றி பெற்றவன் தலைவனாகிறான், நாடே வணங்குகிறது. ஆம்பேயில் வெற்றி பெற்றவன் ஆம்பே வித் பிரிட்டில் வெற்றி பெற்றவன் தலைமுறையே வாழ்த்துகிறது. வாழ்த்தட்டும் தலைமுறை. Grab this opportunity, we can all build the business. Thank you. Come back to Narasimhan. Thank you, Cam. So excellent. இத்தனை லீடர்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஒரே விர்ச்சுவல் ஹால்ல பார்த்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. இல்லைன்னா ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங் ஹால்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லீடர் பாக்குறதே பெரிய விஷயமா. ஸோ இத்தனை லீடர்ஸ் இங்க வந்து நம்ம கம்ஃபர்ட் ஆஃப் ஹோம்ல இருந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ எல்லா லீடர்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம். ஸோ புதுசா வந்தவங்க இந்த ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல எல்லாருமே ஒரே ப்ரொஃபஷன், ஒரே ஏஜ் குரூப், ஒரே ஊர், அப்படி எந்த விஷயமும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம அதை வந்து பாக்குறதுக்காக அந்த ரெக்கக்னிஷன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது பிசினஸ் பிளான் பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட ஒரு நெக்ஸ்ட் மீட்டிங் ஒன்று புக் பண்ணுங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவை அப்படின்னா, உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ தே ஆர் த ரைட் பீப்புள், அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது. ஸோ இஃப் யூ ஆர் அ நியூ கமர் அப்படின்னு சொன்னா ஒரு 1 or 2 seconds நம்ம வந்து ஒரு few seconds டைம் கொடுப்போம் பிஃபோர் வி ஸ்டார்ட் செகண்ட் செஷன். செகண்ட் செஷன் வந்து இந்த பிசினஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் டீச்சிங் கொடுக்க போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமர்ஸா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கான செஷன் இதோட முடிஞ்சது. நீங்க வந்து லீவ் மீட்டிங் கொடுத்து இந்த மீட்டிங்ல இருந்து வெளியில போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ ஐ அஸ்யூம் புதுசா வந்தவங்க எல்லாரும் மீட்டிங் லீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்றேன். ஸோ நம்ம வந்து இருக்கிறவங்க எல்லாருமே லீடர்ஸ். ஆர் வி ரெடி ஃபார் த செகண்ட் செஷன்? எஸ் இல்லையா? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் நம்ம வந்து காட்டலாம். கண்டிப்பா சவுண்ட் கேட்கல அப்படின்னாலும் கூட உங்களோட எக்ஸைட்மெண்ட் வீடியோ ஆன் பண்ணி நீங்க எக்ஸைட்மெண்ட் காட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீக்கரும் பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட எக்ஸைட்மெண்ட் காட்டலாமா? ஓகே, ஆக்ஷன் ஆக்ஷன். குட் குட், கிரேட் கிரேட். ஐ சி ஆல் லீடர்ஸ் ஆர் எக்ஸைட்டட் ஆஸ் வி ஆர். நாமளும் அப்படித்தான். கிரேட். ஸோ நம்ம வந்து செகண்ட் செஷன் போறோம். கண்டிப்பா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேம்ப் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வித் ஆல் யுவர் thundering round of applause, I once again invite the speakers of the day, Achyuta Narayanan sir and Revathi madam, back on the stage. கேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ரியலி இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் ஆஃப் சேலம் டீம். அது வந்து பிரைஸ்லெஸ். எகைன் நாங்க வந்து புலாங்கிடப்படுறது அது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்து லிசன் பண்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து இதெல்லாமே பிளஸ்ஸிங். அதை வந்து ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கிறதையும் காமிச்சு கொடுத்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் டு ஈச் ஒன் ஆஃப் யூ பீங் பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ஜேர்னி. புதுசா வந்திருந்தீங்கன்னா வெரி ஃபைன். ஏற்கனவே பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் செஷன் இஸ் மென்ட் ஃபார் யூ. அண்ட் வி தேங்க் காட் ஃபார் தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பர்டிகுலர்லி we are tracking a very, very special qualification now, and we need all your blessing, prayers more, so that we can successfully complete and smoothly complete the qualification. I think that is going to be unique in South India. In the pandemic situation, அழுத்தமா சொல்றோம்னா almost 90% of the activity is over. 10% is getting over in a couple of months. So இதெல்லாம் possibility through British Worldwide system, which has given empowerment over 20 years, and Amway products and the faith level increase பண்ணிட்டே இருக்கு. Team size increase பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. At this point of time, we thank our entire team of successful story, starting with the Raghupati and team. அவங்களுடைய representation here, and then Selvi Ravichandran and so many friends we have associated here, and Radhika Manian. That is another part of our success story. And இதெல்லாம் நிறைய எமரல்ஸ் அண்ட் ஃபவுண்டர் எமரல்ஸ். தென் இதை தாண்டி ஃபவுண்டர் பிளாட்டினம் இங்கே லாகின் பண்ணியிருக்காங்க. தென் நியூ பிளாட்டினம் லாகின் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்க்ரீனில் சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. வி தேங்க்யூ ஈச் ஒன் ஆஃப் யூ. அண்ட் நிறைய க்ரோயிங் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இதில். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் பாண்டேஜ் ஒரு பக்கம் ப்ராடக்ட் ஆம்பே, ஒரு பக்கம் பிரிட்டிஷ் வேர்ல்ட்வைட் சிஸ்டம். ஏன்னா தட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் எனர்ஜி. இஃப் யூ பிலீவ் இட், இட் இஸ் ஹேப்பனிங். அந்த பிலீஃப் லெவல் தான் சக்சஸ் ரூட் கொண்டு போகும். ஜெகநாதன் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. உங்களுடைய பிலீஃப் லெவல், அது குவாண்டம் ஆஃப் பிலீஃப் பொறுத்து தான் இருக்குது. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வி தேங்க் அவர் கிரேட் மென்டர்ஸ் ஆல் தி வே ஃப்ரம் யூஎஸ், குலின்ஜி அண்ட் மீனாஜி. ரைட், அவங்களை டெய்லி எங்களை பக்கத்தில் வச்சு பார்க்குறோம். காரணம், ஒரு புக் கொடுத்துருக்காங்க, பிலீவ் அண்ட் அச்சீவ். அது பிரமாதமான புக்கு. அந்த புக்கு மூலியமா தான் நிறைய இன்னைக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல 2020 அப்பயே நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபார் அ கிரேட் ட்ராக்கிங் ஆஃப் நியூ குவாலிஃபிகேஷன். இது ஓவர் நைட்ல நேற்றுக்கு ஆரம்பிச்சு முந்தா நாள் ஆரம்பிக்கல. மென்டலி ப்ரிப்பேர்ட்னஸ். யூஎஸ் போயிருந்தோம், யூகே போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 year we are not there in 2019. அப்பதான் கோர் பிளஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க முடிவு பண்ணது, ஏன்னா நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் டெஃபினட்டா உங்க லைஃப் வந்து இம்பாக்ட் பண்ணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்களோ, ஆம்பேயோட பிலீஃப் லெவலோட ஒர்க் பண்ணிட்டீங்க. we are again congratulating you are done already 95%, but 5% ஏதோ மிஸ்ஸிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு.
அதை தான் கனெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். நாங்க ஊருக்கு வந்தோடனே we took a decision. If not Amway, what else we are going to do? If not now, when are we going to do? If not we, who is going to do? இந்த 3 கேள்விகள் மாத்திரம் எங்க வீடு முழுக்க ஒட்டிட்டோம். ஏன்னா அது ஒரு ட்ரீம் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளை எதையாவது ஒண்ணு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், இல்ல நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண முடியலங்கிற ஒரு இரிட்டேஷன் இருக்கணும். அந்த இரிட்டேஷன் சம்டைம் that will take you to the celebration route. அப்புறம் தான் celebration for success coming up, right? அதுக்கு ஒவ்வொரு லீடருமே directly indirectly impacted us, impacted our team. On behalf of Brit Worldwide, again we thank each one of you because for the great partnership. அது thoroughly எந்த இடத்துல கொடுத்தாலும் we acknowledge that effort by individual leaders. Maybe Ayub Khan, maybe another Mohidabadi, so many leaders have impacted on many things. So உங்களுடைய dream and goal should be strong. I think there is a slide available, Narasimhan. Can we have it? Yes, yes. 1 second. So that we quickly we also go through it. எல்லாமே deepest personal heartல இருக்கு. In fact, Sudhakar is really responsible for connecting all of us for more than 18 years. உங்களுடைய மெகா சக்சஸ் பண்ணணும்னா மெகா ஆக்ஷனும் ரிக்வயர்டு இந்த இடத்துல. அதுவும் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம டெக்னாலஜி வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி தான். மூவ் ஆன் நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ மேசிவ் ஆக்ஷன் அது எப்படி போடுறது? நீங்க தயவு செய்து பேண்டமிக் சிச்சுவேஷன் முடியட்டும், நான் அப்படியே களத்துல குதிப்பேனாக்கும் 100 பேர் அப்படியே தமிழ்நாடு முழுக்க நான் கார் எடுத்து போறேன், தயவு செய்து அந்த கனவெல்லாம் மாறிடுதுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருஷத்துக்கு 2 மாசம் ஏதாவது ஒரு கார்னர்ல ஏதாவது ரூபத்துல இருக்கும். இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற வாட் எவர் சிச்சுவேஷன். பட் we need to change our mindset how to build a business today. So once again, that belief level, that is a vital investment for you. நம்ம எல்லாருமே ஃபிக்ஸட் மைண்ட் செட் டு growth மைண்ட் செட். இப்படிதான் பிளான் காமிக்கணும், இப்படிதான் போகணும், தயவு செய்து அதில் மாத்திக்க. நாட் ஓன்லி பி குவாட்ரண்ட் மைண்ட் செட், ஆல்வேஸ் growth மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளை கிரியேட்டிவா திங்க் பண்ண வைக்கும், கிரியேட்டிவா ஒர்க் பண்ண வைக்கும். Definitely, I would request you to adapt to all of you. Next, please. Again, dream goal. Every day you have to touch it up. ஏதோ எந்த காலத்துல எழுதி விட்டீங்கன்னு நினைக்காதீங்க. தொட்டு பாருங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி தொட்டு பாருங்க. நான் இதுக்கு என்ன செஞ்சிருக்கேன். ஒரு மெகா டைமண்ட் லீடர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அந்த கோலோட நீங்க ஆவேசமா பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும். அந்த கோல் நம்மள ரீச் வரணும். அதுக்கு லைவா நம்ம லைஃப் கொடுக்கணும். அதுக்கு செஞ்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. செய்யலைன்னா தயவு செய்து யூ ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங். பட் பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் செக் வித் அப்ளைன் whether the alignment of what we say today, what you are doing is one and the same. Right? உங்க டெசிஷன் நீங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ண டிசைட் பண்ணிட்டீங்க 10 years before, 5 years before, as a case may be. அதை வேல்யூ அட்டாச் பண்றோமா? இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு வேல்யூ அட்டாச் பண்றோமா? எங்க அப்ளைனுக்கு வேல்யூ அட்டாச் பண்றோமா? எங்க மென்டர் சொன்ன கைடன்ஸுக்கு வேல்யூ அட்டாச் பண்ணோமா? பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணிருக்கோமா? கோர் ஸ்டெப்ஸ் பண்ணிருக்கோமா? ப்ளீஸ் செக் இட் அப். யாரும் இங்க போலீஸ்காரங்களே செக் பண்ணிக்கிறது நம்ம தான் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுவும் பிரிட் வேர்ல்டுவைட் வில் நாட் கொஸ்டின் யூ. உங்க அப்ளைன் வில் நாட் கொஸ்டின் யூ. பட் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். நீங்க 2 வருஷமா எனக்கு பிரிட் வேர்ல்டுவைட் புக்ஸ் கூட பிசிக்கலா வரலையே நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜி வைஸ் அந்த பிடிஎஃப் வச்சுட்டு டெய்லி கேட்குறீங்க. ஆர் யூ thirsty ஃபார் சக்சஸ்? ப்ளீஸ் செக் இட் அப். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் த சக்சஸ் ஃபார்முலா. வேற யாரையும் எதிர்பார்க்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் பில்ட் ஆன் யுவர் ஸ்டோரி ஒன்லி. யூ ஃபேக்டர் அதுல அப்பப்போ நெகட்டிவ் இருக்கும், எல்லாம் வந்துட்டு இருக்கும். பட் நம்மளோட ஆட்டிடியூட ரைட்டா வச்சிருந்தோம்னா we can do the wonders. That's what we have done the journey with our team last 2 years. Thank God everything is happening very nicely. Next month. So attitude is everything in the life, followed by your action. இந்த அலைன்மெண்ட்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஈவன் ஆர்மியில having a 100 soldier with misalignment definitely is not a proper army. One soldier with 100% alignment, he can do the wonders. அதே மாதிரி தான் நம்ம டீம்லயும் நம்மளும் சரி. அந்த அலைன்மெண்ட் வித் ஆம்பே, அலைன்மெண்ட் வித் பிரிட் வேர்ல்டுவைட் சிஸ்டம், அப்ளைன் பார்ட்னர்ஷிப், then mentor coach, then our own family, then our own team. Please think it over it.
தென் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மாடர்னைஸ் ஆயிருக்கோம் இந்த ஆக்டிவிட்டீஸ்ல. இன்னைக்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், தென் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ செய்யுங்க. நாளைக்கு குதிக்காதீங்க. சில பேர் சம்டைம் ஒரு ஏஜ் இஸ் 50 or 60, உங்களால எது முடியுமோ செய்யுங்க. தெரியாதது கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க, முடிஞ்சதை முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஸோ அந்த மாடர்னைஸ் பண்ற போது வாட்ஸ்அப், தட்ஸ் வாட் ஐ ஹவ் பீன் யூசிங் லாஸ்ட் 5 to 7 years. வாட்ஸ்அப், அதில் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் டைம். இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாங்க? 85% of the India population using the phone for more than 5 hours a day. அதனாலதான் நமக்கு ரீச் அவுட் வந்து நேரடியா போகணும், எல்லாத்தையும் கட்டுப்படி வைத்து வச்சுக்கணும், கை கொடுக்கணும், அதெல்லாம் தயவு செய்து இனிமே கொஞ்ச நாளைக்கு எதிர்பார்க்காதீங்க. பட் நவ் வி ஹேவ் டு ஒர்க் வித் த பிரின்சிபல் ஆஃப் ஹவு டு ரீச் அவுட் த பீப்புள் த்ரூ டெக்னாலஜி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் லிசனிங் அண்ட் லேர்னிங், எந்த லெவல் போனாலும் நம்மளோட லிசனிங் லெவல் குறையவே கூடாது. அங்கதான் எனர்ஜி டெய்லி கூடுது நமக்கு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லிசனிங், மோர் யூ லிசன், மோர் யுவர் பேங்க் பேலன்ஸ் இஸ் கோயிங் டு கோ அப். அது எப்படி நடக்கும்? அதை கேள்வி கேட்காம பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்கல் சேஞ்ச் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் உங்களுக்கு. ஸோ லேர்னிங் மோர். எந்தெந்த பிரிட் வேர்ல்டு வைட் நிறைய கேசட்ஸ் இருக்கு, பழைய கேசட்ஸ் இருக்கு, இப்போ ஸ்ட்ரீமிங் ஆடியோ வீடியோஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் இருக்கு. தயவுசெய்து ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு விட்டுடக்கூடாது. ஒரு நாளைக்கு ½ hour டிவோட் பண்ணாட்ட கூட 10 to 15 minutes. தட் கீப்ஸ் யுவர் மைண்ட் எனர்ஜி. மைண்ட் எனர்ஜி தான் நம்மளை ட்ரைவ் பண்ணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எதுலையும் கிடையாது, கேபிட்டல் இல்லாததுனால. நோ பாஸ் இஸ் ஹியர், வி ஆர் த பாஸ் ஃபார் எவ்ரிதிங். அந்த பாஸை டிட்டர்மின் பண்றது யாரு? அந்த புக்ஸ் அண்ட் டேப்ஸ், அந்த இந்த மாதிரி வீக்லி ஃபங்க்ஷன் தான். அதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற போது ஹவு மச் ஐ கேன் லேர்ன், ஹவு மச் ஐ கேன் டேக் ஃப்ரம் திஸ் லீடர், அந்த மாதிரி தான் உட்காரணும். இப்போ அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்களுடைய கம்ஃபர்ட்டோட தான் ஒர்க் ஆகுது எல்லாமே. நம்ம எல்லாம் அவுட் சைடு த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு போயிடு. இப்போ பார்த்தா ஒன்லி டெக்னாலஜி. நல்ல ப்ராடக்ட் இருக்கு, நல்ல போன் இருக்கு. இஃப் யூ ஆர் பேஷன் ஓரியன்டட், then you can make a huge profit. Next folio please. Can we move on to next slide? Networking நம்ம டிசைட் பண்ணிட்டோம். That's called the power of network. One is through product, one is through opportunity we are making it. இதுல communication should be very clear. Communication channel தான் ரொம்ப ரொம்ப important with upline, downline. அதை வந்து டெஃபினட்டா எந்த லெவலா இருந்தாலும் அதுல குறையவே கூடாது. Then Amway team and whoever supporting from Brit Worldwide system. Then investment, you have to invest on yourself. Self-care is most essential today. If you are able to take self-care, உங்களுடைய self volume, customer volume going to be fantastic. அதுல defense mechanism is a lot of immunity product which Revati is going to touch upon. Next please. Next please. இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ரிசல்ட் வந்து இந்த 2 monthsல ஒர்க் பண்றது, செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் எவ்ரி குவாலிஃபிகேஷன் இஸ் பாசிபிள். இருக்கு. நெக்ஸ்ட் சொல்லு. நெக்ஸ்ட் பேஜ் சார் நரசிம்மன். நெக்ஸ்ட் ஸ்லைட். மாத்தியாச்சு, கொஞ்சம் லேட் ஆகுது. பரவாயில்ல. மேபி ஐ எம் மச் மோர் ஸ்பீட் நினைக்கிறேன் சம்பத். To match with the time, whatever best possible, I am going for it. My dear friends, current trend இருக்குமா? business is current trend இருக்கு. நம்ம வந்து ட்ரெண்டா மாறிட்டோமா? நான் எனக்கு ஏஜ் 40 ஆச்சு, 50 ஆச்சு. தயவு செய்து attitude is everything in the life. இந்த business is trendy. அது ஆம்பே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. என்ன மாதிரி வேணுமோ அவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் முன்னாடி கொண்டுடுறாங்க. ஸோ நம்ம தான் ட்ரெண்டியா மாறிக்கணும் அது. ரைட்? தென் again சொன்ன மாதிரி பேசிக்ஸ் அண்ட் கோர் ஸ்டெப்ஸ் நெவர் எவர் வி ஃபர்கெட் அபவுட் இட். அந்த குவாலிட்டி நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும். அண்ட் கனெக்டிங் த டாட் இன் த டீம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லோ இது பிரிச்சு பார்க்கறது கிடையாது. எப்படி கஸ்டமர் பேஸ் வரும்? உங்க டீம்லயே நிறைய பேர் கஸ்டமர் வந்திருப்பாங்க. இப்ப அது இப்ப ஆனுவல் கிரைட்டீரியா வேற வருது. ப்ளீஸ் கனெக்ட் ஆல் யுவர் டாட்ஸ். அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, இது ஓல்டு மெத்தா கூட இருக்கலாம், எடுத்துட்டு கனெக்ட் ஆல் யுவர் டாட்ஸ். எப்படி கோலம் போடுறதுக்கு டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணாதான் கோலம் அழகா இருக்கும். அதே மாதிரி நம்ம டீம்ல நம்ம எல்ஓஎஸ் எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்க. அது ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு. நிறைய பேர் விட்டுருப்பாங்க 4-5 வருஷமா. தே நீட் நாட் பி இன் தி பிசினஸ். ஆம்பே மாடல் வந்து ரொம்ப ஈஸியா ஒர்க் ஆகுது. கஸ்டமர், ஏடிஆர்,
அதுல ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு யாரு வேணுமோ ஏடிஎஸ் ஆக்கி, யாருக்கும் வேஷம் போட்டு தப்பான இடத்துல உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பான பர்சனை ரைட்டான பிளேஸ்லயும் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும் நமக்கு. தென் ஒன்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யுவர் பிசினஸ் ஸ்டார்ட் க்ரோயிங் ஃபேண்டாஸ்டிகலி. தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்ட்ரெங்தன். உங்களுக்குள்ளே கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள என்னென்னலாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், உங்க போன் எப்படி சரியா வச்சுக்கணும், என்விரான்மெண்ட் எப்படி சரியா வச்சுக்கணும். எங்களுக்கு கூட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நீங்க 5:30 வரேன் நாங்க சொல்லிட்டோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் எங்களுக்கு வந்து நீங்க கொரியர்ல அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும். கட்ஸ் டு சக்சஸ் வேணும்னா கட்ஸ் டு சே சம்திங். ஏன்னா அவங்க வீட்டுல வந்து உட்காந்தாங்கன்னா காபி கொடுத்து டீ கொடுத்து டைம் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கே தெரியும், டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். அவங்க வேற ஏதாவது கதை சொல்லிட்டு வருவாங்க, கோவிட் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்க என்விரான்மெண்ட்டை எந்த காரணத்தை கொண்டும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. வண்டி கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. ரைட். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் அண்ட் வி ஹேவ் டு எபிலிட்டி டு எலிமினேட் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். அது நம்ம கையில தான் இருக்குது. நிறைய சிச்சுவேஷன் டிஃப்ரெண்டா நடக்கும். டிஸ்ட்ராக்ஷன் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ரைட். நம்ம ரிலேஷன்ஷிப் இன்சைடு அவர் ஃபேமிலி கஸ்டமர் அது வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியா கொண்டு போனோம்னா phenomenal success we can enjoy. Next. My dear friend, இந்த எஃபர்ட்லாம் எதுக்காக தேவைப்படுது? இந்த we are in the business of legacy. Legacy. ஏற்கனவே சொன்ன மாதிரி we are not working for 1 day income or 1 month income or 1 year income, for generation income. So we have to pay the price for that. So if we are willing to learn and change, no, அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பிகாஸ் டைம் மணி செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஆப்ரேஷன் இதுல இருக்கலாம். ஸோ கோல் செட்டிங்கை ப்ராப்பரா பண்ணுங்க. இந்த 2 மாசம் யூ புட் யுவர் 100% எஃபர்ட். வாட் எவர் யூ வாண்டட் டு பி செப்டம்பர் 2021 we can make from that period 2022 ஆகஸ்டுக்குள்ள we can make தமிழ்நாடு as a number 1 all over India. குளோபலே நம்ம பக்கம் பார்க்க வைக்கலாம். ஆல்ரெடி தமிழ்நாடு ஆம்பியர் டூயிங் ஃபென்டாஸ்டிக் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். நம்ம செய்ய வேண்டியது நம்ம போர்ஷன் என்ன பண்ண போறோம். அதனாலதான் கோல் செட் பண்ற போது இதெல்லாம் கேரியர் கோல் உண்டு, பர்சனல் கோல் உண்டு, ஹெல்த் கோல் உண்டு, ஃபேமிலி, ஃபினான்ஷியல், சோஷியல், லேர்னிங். இப்ப புதுசா வந்திருக்கிறது லேர்னிங் கோல். அடுத்தது ஸ்ட்ரெச்சிங் கோல். நீங்க எந்த கோல் செட் பண்ணாலும் கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் முடியாது. அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். என்னுடைய கஸ்டமர் பேஸ், என்னுடைய பர்சனல் வால்யூம், அது why don't I bring it close to 900,000 PV. அதுக்கு உண்டான கஸ்டமர் பேஸை ஏன் 20 கஸ்டமர் வச்சு கூடாது? எஸ், இன்னைக்கு எல்லாம் இந்தியாவில் பாப்புலர் கண்ட்ரி, நிறைய பேர் ப்ராடக்ட் தான் கேட்குறாங்க, பிசினஸ் பில்டர் பண்றாங்களா இல்லையோ. இந்த மெத்தட் UK USA ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்தியாலையும் அடாப்ட் ஆயிடுச்சு. ஐடென்டிஃபை செகண்ட் ஜென்ரேஷன் இந்த பிசினஸ். நிறைய பேரோட பழகிருப்போம் நம்ம ஏற்கனவே. Gen Y is very important. Women role in the business very important, and women entrepreneurship very important, vital role is playing. So over to Revati to take over her portion. Back to Revati. வெற்றி நிச்சயம்ங்கிற சிந்தனையுடன் ரேவதி அச்சுதநாராயணன். ஸோ எல்லாருக்குமே வெற்றி அடையணும்னு ஆசை இருக்குல்ல, சக்சஸ் அடையணும்னு ஆசை இருக்கு. ஆனா விருப்பம் ஒன்றே ஒரு பொருளை பெற்று தந்து விடாது. நடிப்பு என்ற உழைப்பு இருந்தால்தான் நடிகன் ஆகலாம், படிப்பு என்ற உழைப்பு இருந்தால்தான் பட்டதாரி ஆகலாம், விடாமுயற்சிங்கிற உழைப்பு இருந்தால்தான் வெற்றியாளர் ஆகலாம். So success cannot be granted. It is a process. Success needs switch. We have to pay the price to enjoy the price. அதுக்குண்டான விலையை நம்ம கொடுத்தாணும். நம்ம வந்து ஸ்கூல் லெவலாம் காலேஜ்ல படிக்கும் போது முதல்ல தியரி கிளாஸ் நடந்துரும். அப்புறமா வந்து 2 days வந்து பிராக்டிக்கல் கிளாஸ் தனியா இருக்கும். ஸோ முதல்ல தியரி, அப்புறம் பிராக்டிக்கல் இந்த ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப்ல. ஆனா லைஃப் ஆர் பிசினஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிக்கல், அப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் உள்ளது நமக்கு அனுபவ பாடங்கள்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிக்கல் தான். ஸோ வி ஹேவ் டு பே த பிரைஸ் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நமக்கு அவர் நிறைய விஷயங்கள் இப்ப நான் சொல்ல போறதே
ஒன்னு ரெண்டு சார் சொன்னதை கொஞ்சம் மோர் எம்பசைஸ் பண்ணி சொல்ல போறேன். அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் ஆட் ஆன் வேல்யூ டு தட் பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். அவர் சொன்ன மாதிரி அந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கோல் ஏனாக்க பர்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், கோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், அண்ட் ஆக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு ஹவு. ஸோ பர்பஸ் எதுவா இருந்தாலுமே அந்த பர்பஸ் இஸ் அ மஸ்ட். என்ன எதுக்காக இருக்கோம், என்ன பண்ணணுங்கிற அந்த பர்பஸ் இஸ் அ மஸ்ட். அந்த ஏன்னா அந்த கனவுகளும் அந்த கோல்ஸ், ஏன்னா அந்த ட்ரீம் வித் டேட் தான் கோல். கனவுகள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரீம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இல்லை என்றால் துடுப்பு இல்லாத படகு போல, அது காற்றுக்கு வேணால் அசையலாம், ஆனால் கரையை சென்று அடையாது. சோ கனவுகள் இல்லையே லட்சியங்கள் இல்லை, லட்சியங்கள் இல்லையேல் இலக்குகள் இல்லை, இலக்குகள் இல்லையேல் திட்டங்கள் இல்லை, திட்டங்கள் இல்லையேல் செயல்கள் இல்லை, செயல்கள் இல்லையேல் வெற்றி இல்லை. சோ கனவுகளே சாதனை மரத்தின் ஆரம்ப விதை. சோ ஒரு சின்ன ஒரு தீப்பொறினால ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியாது. சோ we should have a burning desire. அந்த ஒரு இது burning desire இருக்கணும் நமக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன அடுத்தது, இந்த கனவுகளை அவர் சொன்ன மாதிரி எழுதி ஒட்டி இருக்கோமா, நம்மளோட கோல்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டி இருக்கோமா, அது ஒரு முக்கியமான. ஏன் ஒட்டணும்? சக்சஸ் பிரின்சிபல். நிறைய பேர் சக்சஸ் ஆனவா அது அந்த சக்சஸ் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை எழுதி ஒட்டி நிறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. இட் இஸ் சக்சஸ் பிரின்சிபல். ஸோ வி ஹேவ் டு அதை டூ இட். ஆனா அதை ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம எழுதி ஒட்டியாச்சு, டைமண்ட் நாங்களே எழுதி ஒட்டியிருக்கோம். ஸோ எப்படி அதை கம்யூனிகேட் பண்றோம், அதை பார்த்தா நமக்கு என்ன தோன்றது, ஹவு வி ஆர் கம்யூனிகேட்டிங் வித் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். எழுதி ஒட்டினதை அது நியூட்ரலா இருக்கா, நெகட்டிவா இருக்கா, பாசிட்டிவா வச்சிருக்கோமா, அது ரொம்ப நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் அதை பார்ப்பாங்க, அதை எழுதி ஒட்டிட்டு ஏதோ சொல்லிட்டாங்க, எங்க அப்ளைண்ட் சொல்லிட்டாங்க, எழுதி ஒட்டிட்டோம், 10ஓட 11 இதோட இதோடன்னு ஏகப்பட்டது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருப்போம், அதோட இதையும் சேர்த்து ஒட்டி வச்சிடறோம். இன்னும் சில பேர் அதை பார்த்தா என்னத்தை அச்சீவ் பண்றது, ஒவ்வொரு மாசமும் தான் எழுதி ஒட்டுறோம், கோல் செட் பண்றோம், எல்லாம் பண்றோம், என்னத்தை அச்சீவ் பண்ணோம், ஒரு நெகட்டிவ் கம்யூனிகேஷன். இன்னும் சில பேருக்கு அதை பார்க்கும்போது அப்ளைனோட அந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ட்ரீம் கண்ணு முன்னால வரும், அதை பத்தி நினைச்சிட்டே இருப்போம், அதை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை பத்தி யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கம்யூனிகேஷனை வைக்கும்போது பிரபஞ்சம் அந்த நம்ம எழுதி ஒட்டின அந்த கனவுகளையும் நம்மளையும் அதை கனெக்ட் பண்றது. த்ரூ பீப்புள், த்ரூ அட்மாஸ்பியர், த்ரூ சோ மெனி திங் இட் வில் கனெக்ட். ஸோ அந்த எழுதி ஒட்ட வேண்டியது, பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் வச்சுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரையாரிட்டி த்ரூ த பிசினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். இதை நம்ம என்ன பண்றோம், இந்த ஆம்பே ஆபரேஷன் வச்சு ஓரமா வச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி அதை பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா மணி இஸ் ஹியூஜ். நிறைய சண்டை சச்சரவு, நிறைய பிரச்சனைகள், சேலஞ்சஸ் வருது பிகாஸ் ஆஃப் த மணி தான். இதுல இன்கம் பொட்டன்ஷியல் இஸ் ஹியூஜ் அண்ட் எக்ஸ்பெனன்ஷியல் growth இருக்கு. நிறைய ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், சோ மெனி திங் இருக்குது. அதை நம்ம ஒரு ஹாபி மாதிரி பண்ணினா ஹாபி இன்கம் தான் வரும். இதை ஒரு பேஷனேட்டா ஒரு ரியல் பிசினஸா எடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து அதை பண்ணும்போது நம்ம அதுக்கு ஓனர்ஷிப் அட்டாச் பண்ணணும். நம்மளோட பிசினஸ் அந்த ஓனர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மருந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல நம்ம போய் வாங்குறோம், ஒரு எம்ப்ளாயி தான் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெடிசன் டாக்டர் எழுதி கொடுத்தது கேட்டா இதை பார்த்துட்டு இது இல்லம்மா இது எங்களை நீங்க இனிமேதான் ஒரு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவோம். அதே ஓனர் இருந்தா என்ன பண்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எப்படியாவது இதை வாங்கி தரேன், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு. ஸோ ஹி வில் நாட் லீவ் த கஸ்டமர். அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டி டு திஸ் பிசினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பிசினஸ் ஆம்பே பிசினஸ் எடுத்தாலே நம்ம ஒரு பிசினஸ் மேன் நினைச்சுக்கிறோம். இந்த ஆம்பே நோ டவுட் இட் இஸ் பி குவாட்ரண்ட் பிசினஸ். 4 குவாட்ரண்ட் போட்டார் இல்லையா, இபிஐ அந்த பிஇஐஎஸ்ஐ போட்டார் இல்லையா, அந்த 4 குவாட்ரண்ட்ல ஆம்பே நோ டவுட் இட் இஸ் பி குவாட்ரண்ட் பிசினஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அந்த பிசினஸ் எடுத்தாலே பிசினஸ் மேன் நினைச்சுக்கிறோம். ஆனா பிசினஸ் மேன் நம்ம நினைச்சுட்டா பிசினஸ் மேனோ உமனோ அந்த பிசினஸ் பர்சன் நம்ம நினைச்சும் போது அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கு, பிசினஸ் மென்டாலிட்டி இருக்கா இல்ல ஈக்குவாலன்ட் மென்டாலிட்டி இருக்காங்கிறது பாக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகுது, இந்த பிசினஸ் ஈக்குவாலன்ட் மைண்ட் செட்டோட நம்ம பண்ணும்போது ஆம்பே கொடுக்குற அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நம்மளால அனுபவிக்க முடியல. அதுதான் தட்ஸ் வாட் த மெயின் ரீசன். ஏன்னா ஏதாவது ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க, ஈக்குவாலன்ட் பிசினஸ் பண்ணிட்டே இருக்கோம், ஒரு சேலஞ்ச் வந்தா உடனே ஈக்குவாலன்ட் மைண்ட் செட் போயிடுவோம். ஈக்குவாலன்ட் மைண்ட் செட் என்ன, மினிமம் மென்டாலிட்டி, சேஃப்டி, செக்யூரிட்டி,
அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் இன்கம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, ஈக்வாட்ரண்ட் மென்டாலிட்டிக்கு போயிடுறது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ஈக்கே போயிடுறாங்க, ஜாபுக்கே போயிடுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே போயிடுறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வீட்டுல வேற பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பார்க்கும்போது ஒருத்தர் பிசினஸ் மென்டாலிட்டி, ஒருத்தருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட், ஒருத்தருக்கு பிசினஸ் மைண்ட் செட், இன்னொருத்தருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் மைண்ட் செட், அங்கேயும் ஒரு மிஸ் மேட்ச். சோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்றது, நமக்கு ஆம்பே கொடுக்குற அந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை நிறைய பேரால அனுபவிக்க முடியாம இருக்கு. ஸோ இதுல மெயினா இதுக்கு வந்து தேவை வந்து ஒரு மைண்ட் செட். ரெண்டாவது இந்த ஆம்பே வந்து இட்ஸ் வால்யூம் பேஸ்டு கம்பெனி. ஸோ வால்யூம் பண்றதுக்காக தான் இதை வந்து நமக்கு பே பண்றாங்க. அவுட் சைடு ஆம்பே வந்து நிறைய சி ஃபோக்கஸ் என்ன இருக்குனாக்கா, காஃபு, கோல்டு, கொரோனா, கோவிட் கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரிதான் அவுட் சைடு சி ஃபோக்கஸ் இருக்கு, அவுட் சைடு ஆம்பே. ஆனா நம்மளோட இன்சைட் ஆம்பேல நம்ம என்ன ஃபோக்கஸ் இருக்கு, கோர் பிளஸ் இருக்கு, விட்டமின் சி சரி பிளஸ் கேட்டகரி ஃபோக்கஸ், கஸ்டமர் ஃபோக்கஸ், சோசியல் காமர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஃபோக்கஸ், இதெல்லாம் நம்ம வந்து அந்த சி ஃபோக்கஸ் இருக்கு. அதனால என்னது, திஸ் ஆல் சப்போர்ட்ஸ் வால்யூம். ஸோ ப்ராப்பர் பின் blended with the volume and the numbers with the structure is very, very important. Proper volume with the number, with the blended with the pin, properly blended with the proper volume, numbers and structure is important. So structure is very, very important. Anything built on sand will not stand. Anything built on concrete will stand. So the foundation and the structure is very, very important. ஸோ ரெண்டாவது இந்த பிசினஸ்க்கே நம்ம தேவை இந்த 10,000 பேர் நம்ம தனியா நின்று ஜெயிக்க போல, இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ டீம் பில்டிங் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டீம் பில்டிங்க்கு என்னென்ன தேவை நமக்கு, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட், அப்லைன் டவுன்லைன் எல்லாமே அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். கோல் ஓரியன்டேஷன், கண்டிப்பா அது ஃபுல் டைம் மென்டாலிட்டின்னு சொல்றோமோ அந்த கோல் அச்சீவ்மெண்ட்ல கோல் ஓரியன்டேஷனா இருக்கணும். ரெண்டாவது கம்யூனிகேஷன், இந்த டீம் பில்டிங்கே கம்யூனிகேஷன் இல்லைனாக்கா யூ வில் நாட் ஹாவ் அ டீம், யூ வில் ஹாவ் ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த கம்யூனிகேஷனும் ரிலேஷன்ஷிப் வால்யூம் எல்லாமே இன்டர்லிங்க். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம போட்டோம்னா டாப்ல வால்யூம் இருக்கு, கீழே பேஸ்ல 2 வெர்டிசஸ்ல ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப், ஒரு பக்கம் கம்யூனிகேஷன், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம்னா ஸோ எல்லாமே போத் வேஸ், எல்லாமே ரிலேஷன்ஷிப் நடந்தா ப்ராப்பர் வால்யூம் வரும், ப்ராப்பர் வால்யூம் இருந்தா நமக்கு கம்யூனிகேஷன் இருக்கும், எல்லாமே அந்த மாதிரி. ஸோ ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், வால்யூம் எல்லாமே இன்டர்லிங்க். ரெண்டாவது மியூச்சுவல் சப்போர்ட். ஸோ பிசினஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் பட் we are interdependent. இதுவே உலகமே நம்ம சார்பு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, எது வேணாலுமே. இப்ப நீங்க இந்த சாரி கட்டிட்டு இருக்கா, நான் தனியா மேனுஃபேக்சர் பண்ணல, somebody else. ஸோ சார்பு உலகம். ஸோ அதே மாதிரி the business is independent but we are all interdependent. நெக்ஸ்ட் இதுக்கு முக்கியமான ஒரு இது என்ன தேவைன்னா, forgive and forget mentality கண்டிப்பா வேணும் இந்த பிசினஸ். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போது விதவிதமான மக்கள் வருவாங்க இல்லையா. எப்படி ஒரு மரத்துல வந்து பழந்தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள், தெய்வீக மரங்கள், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பீப்புள் ஆஃப் டிஃபரெண்ட் நேச்சர் வருவாங்க டீமுக்குள்ள. டிஃபரெண்ட் ரிலிஜியன், டிஃபரெண்ட் காஸ்ட், டிஃபரெண்ட் ஈகோ, நிறைய வித் ஹிடன் அஜெண்டா, எல்லாம் விதவிதமான மக்கள் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து த்ரூ சிஸ்டம் தான் அதுக்கு வந்து நம்ம வந்து டீல் பண்றது. we have to plug into the system. அந்த மாதிரி பில்ல டீல் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த glue that holds the team member together. ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன டெஃபினேஷன்னாக, it is a science that deals with the people in such a way that their ego and our ego remains intact. அதுதான் that's what the relationship. ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் forgive and forget மென்டாலிட்டி, மறப்போம் மன்னிப்போம், அந்த ஒரு குவாலிட்டி இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஆனா பாத்தீங்களா, ஒரு ஏசியோட ரிமோட், அந்த ரிமோட்ல பாத்தீங்கன்னா உள்ள பேட்டரிக்கே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங், அப்ளை இட்ஸ் நாட் அ கூகுள் இல்லையா. எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது we have to see the only strength on everybody. அந்த மாதிரிதான் நம்ம இந்த பிசினஸ்ல கொண்டு போனோம். ஏன்னா குறுமல் பார்த்தால் பழச்சுவை இல்லை. பலாப்பழம் பெருசா இருக்குங்க, அதை அப்படியே சாப்பிட முடியுமா, ஐயோ குத்துறது இது பண்ண, அதெல்லாம் நல்லா நீட்டா, அதெல்லாம் நல்லா தோலகையில கஷ்டப்பட்டு இது பண்ணி கையில எண்ணெய்லாம் தடவி அழகா பிரிச்சு சாப்பிடுறோமா இல்லையா. அதே மாதிரிதான் குறுமல் பார்த்தால் பழச்சுவை இல்லை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை,
மறுபடியும் சேர்ந்தால் மனக்குறையில்லை, மொத்தத்தில் யாவரும் புத்தர் இல்லை. ஸோ இந்த டீம் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த பிசினஸ்க்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும்போது இந்த ஹோம் டீம் ஷுட் பி ஸ்ட்ராங். வீடு வந்து குடும்பம் வந்து கலகலப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய கலவரமாக இருக்கக்கூடாது. சோ அன்று உடைந்த வீடு ஆனா உடையாத உறவுகள், இன்று உடையாத வீடு ஆனா உடைந்த உறவுகள். அந்த மாதிரி இருக்கிற காலத்துல வீட்டுக்குள்ள எல்லாம் கிரகமா இருந்தனாக்கா ஹார்மனி இருக்காது. குடும்பமே எப்படி பிரிக்கிறாங்க? கொடு பிளஸ் இன்பம் தான் குடும்பம்ன்றாங்க. சோ அந்த குடும்பம் வந்து கலகலப்பாக இருக்க வேண்டும். ஹோம் டீம் ஷுட் பி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இந்த கம்யூனிகேஷன் வந்து அப்லைன் டவுன்லைன் கஸ்டமர் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஏன் இந்த ஹோம் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, ஒரு ஹார்ஸ் 10 குவிண்டால்ஸ் இருக்கும், 2 ஹார்ஸ் எவ்வளவு இருக்கும்? 20 குவிண்டால்ஸ் இருக்கும். அது நம்ம போடும் கணக்கு, ஆண்டவன் கணக்கு வேறு. 40 குவிண்டால்ஸ் இருக்குமா? அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்ட்ராங்கா இந்த பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு சினர்ஜி, ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். So as on date, the government will not take care of you. Job will not take care of you. We have to take care of our future. எப்படி? How? By taking control of source of income. How? By எப்படி அந்த source of income நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். We have to own your own business. So wonderful-ஆன powerful opportunity இருக்கா நம்ம கையில? கண்டிப்பா இருக்கு. Amway opportunity is there. Incredible Brittle World system is there. So to upgrade ourselves, to upgrade finance, we have Amway opportunity. To upgrade ourselves, Brittle World system is there. So wonderful on a combination we have Amway with Brittle World. So today sowing, tomorrow reaping. Today sleeping, tomorrow weeping. Grab this opportunity. So எல்லாருக்குமே date of birth தெரியும், ஆனா DOD தெரியாது. So DOB dash DOD, and the dash the legacy we are going to leave for the children. So in the business do or die business கிடையாது, do before die in the business. So wonderful ஆன ஒரு opportunity. So grab it. We can all ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இந்த ஜூம் கனெக்ஷன்ல இருக்கலாம். So ரத்தம் சத்தம் போடு வயதில் உழைப்பை போட்டு விட்டால், ரத்தம் சத்தம் போடாத வயதில் உறுப்புகள் ஒத்துழைக்காத காலத்தில் வருமானம் வந்து கொண்டிருக்கும். So அப்பேற்பட்ட ஒரு powerful opportunity. Build it right, build it once, grab this. Go Diamond, all the best. Okay, thank you. A few minutes to finish it off, and we need all your prayers for a successful completion of our mission and vision. சுந்தர் பிச்சை நேத்து கூட பேசியிருக்காரு, குளோபலா மெசேஜ் வந்திருக்கிறது. You should be in an activity where you can achieve your dream. ட்ரீம் தான் அவங்கள எல்லாரும் பேசுறது. இது பில் பிரிட் தான் பேசினாரு, நம்ம பில் ஆம்பேக்கும் பிரிட்வல்வேக்கும் பேசுறோங்கிற மாத்திரம் இல்லை. இன்னைக்கு எல்லா சக்சஸ்ஃபுல் பேப்பரும் பேசுறது. The foundation for all the success is follow your dream. Second thing is you should have an idea on hand. ஐடியா தான் ஆம்பே ஆப்பர்ச்சுனிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம், கன்வீனியன்ட்லி பில்ட் பிசினஸ் வித் டெக்னாலஜி. அதான் ஐடியா. இப்ப empowering the people யார் பண்ணிட்டு இருக்காங்க? பிரிட் வேர்ல்ட் வைட். அன்னைக்கு சேலம் டீம் இஸ் டூயிங் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிவிட்டி, empowering. Think about next. என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளவு நாள் போனது போயிட்டு போறது. ரேவதி இன்னொரு வார்த்தை சொல்லாங்க, நீங்க கொண்டு வரல. Yesterday is waste paper, tomorrow is a. So yesterday, அதாவது this business is the solution for all the problem. So yesterday is the waste paper, tomorrow is the question paper. ஏன்னா நாளை என்னங்கிறது பிரபாத காலம் இல்லையா? நாளைங்கிறது தெரியாது நமக்கு. So tomorrow is the question paper. Tomorrow is the question paper. Amway is the answer. Amway with Brit is the answer paper. Yesterday waste paper, today newspaper, tomorrow question paper. Amway with Brit is the answer paper. So you have question paper and answer paper with you. You have to use it wisely. Otherwise it will become a tissue paper. Right, நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதான் என்ன சொல்றாரு? Empowering people. We are in the right place. That's it. We are in a solving problem for the people. Product இருக்கட்டும், அப்ப supplementary income or product, we are available to the people. Do what you want and love what you want to do. இதான் பில் அண்ட் பெக்கி பிரெட் சொல்லக்கூடிய வார்த்தைகள். புஷ் யுவர் செல்ஃப். கோல் செட் பண்ணி பத்தாது. அந்த கோலை டிவைட் பண்ணும். ஒரு 30 daysல என்ன அச்சீவ் பண்ணணும், பர் டே என்ன இருக்கணும், எந்த டீம் பர்ஃபார்மர் லாஸ்ட் மந்த் பண்ணிருக்காங்க, இந்த மந்த் என்ன வராது வரும்,
யூ ஷுட் ஹேவ் ஆல்ரெடி பிளான் ஃபார் எவ்ரி திங். அப்படி பண்ற போது யூ ஹேவ் டு டேக் த ரிஸ்க். இவங்க வரலனாலும் பரவாயில்ல, we should be able to bring additional volume through this source. That is what நான் இப்படி நினைச்சேன் சார், போனேன் சார்லாம் அந்த காலம். Today you have to take that risk. Again அங்கதான் coming to customer volume again on that. Then finally I have a good heart to build a business. நம்ம அதுதான் build and build அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையே through Brit Worldwide system. ஒரே ஒரு வார்த்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ட் செல்லிங் என்ற இண்டஸ்ட்ரியோட பவர். ஏன்னா we are in a direct selling industry, recession proof and pandemic proof, always growing sector under critical circumstances, challenging times நல்ல growth காமிக்கக்கூடியது. promise to pay வந்து டைரக்ட் செல்லிங், அது ஆம்பே அடிச்சுக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கு. future is always bright with Amway. Then we are in a solution provider status for all age group. Let it be product, let it be opportunity, and we are in an entrepreneurship model with everyone love to be in. Idam future model. Let us all make it. Let no question about whatever you are doing. You are with the right upline. You are right with the right Brit Worldwide system, and you are right with the Amway. These are all the vehicle available for success. It is very happy. Today we are able to share some portion of our wisdom, experience, and success story. Thank you, Salem team, for giving the wonderful opportunity to represent ourselves. We thank you one and all for loving us, for respecting us, for praying for us. Thank you so much. Thank you. Back to Narasimhan. Thank you, Cam. Thank you. It was an excellent session. நம்மளுக்கு வந்து அழகா ஒரு 21 பாயிண்ட்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொன்னாங்க. அதே மாதிரி மேடம் வந்து இன் ஹர் ஓன் மேரி வே ரொம்ப எக்ஸலண்டா அவங்களுடைய எப்பயும் பண்ற அந்த அதே உற்சாகத்தோட நம்ம எல்லாத்தையுமே டீச்சிங் அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ கோயிங் டைமண்ட்ஸ் அச்சுதநாராயணன் ரேவதி மேடம் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம். அதுல இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கண்டிப்பா we have you in our prayers. அதை தாண்டி இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து உங்களை வந்து கண்டிப்பா டைமண்டா இன்னொரு தடவை உங்களுடைய ஸ்பீச்சை கேட்க போறோம். அதுக்காக இன்னொரு தடவை ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ கேரன். தேங்க்யூ. ஸோ இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்க லீடர்ஸ் எல்லாருக்கும் பிரேக் அவுட் ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம போய் இண்டிவிஜுவலா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். So that's all for this week. மறுபடியும் next week வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்பீக்கர், இதே மாதிரி ஒரு எக்ஸலன்ட் ஸ்பீக்கரோட மீட் பண்ணுவோம். See you on. Bye. இல்ல